குட் ஈவினிங்டா. குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்டா. வாய்ஸ் ஆடிபிளா? ஆடிபிள்க்கா. ஆடிபிள். ஓகே. தேங்க் யூ. கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். த மேரேஜ் ஆஃப் ஹெல் அண்ட் ஹெவன் யாரோட ஒர்க்? த மேரேஜ் ஆஃப் ஹெல் அண்ட் ஹெவன் யாரோட கலெக்ஷன்? வில்லியம் பிளேக். கேட்கலடா, கொஞ்சம் சவுண்டா சொல்லுங்களேன் ப்ளீஸ். வில்லியம் பிளேக். வில்லியம் பிளேக்கோட ஒர்க் தான் வந்து த மேரேஜ் ஆஃப் ஹெல் அண்ட் ஹெவன். அதுல யாரை பார்த்து அவர் வந்து ஒரு ஃப்ரேஸ் வந்து சொல்லியிருப்பாரு? நான் கூட தமிழ்ல சொல்லி கொடுத்தேன்ல. ஆஃப் த டெவில்ஸ் பார்ட்டி வித்வுட் நோயிங் இட்னு சொல்லி யாரை பார்த்து என்ன சொல்லியிருப்பாரு? மில்டன். மில்டனோட இந்த ஒர்க்டா. பாரடைஸ் லாஸ்ட். எஸ், மில்டனோட பாரடைஸ் லாஸ்ட பார்த்து அவர் என்ன சொல்லியிருப்பாரு? மில்டன் வந்து டெவிலோட பார்ட்டில டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அவருக்கே தெரியாம அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ தமிழ்ல படிச்சுக்கோங்க, அது வந்து ஞாபகம் இருக்கும். இங்கிலீஷ்ல அந்த ஃப்ரேஸை ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறத விட. ஓகேவா? சாங் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த இயர்ல பப்ளிஷா இருக்கும்? (1789). 789 பப்ளிஷா இருக்கும்னு சொன்னேன். 1789. இன்னொரு ஒர்க் வந்து 1794. கரெக்ட், 1794. ஓகேவா? பிளேக்ஸ் அப்போக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் அளிப்பா? ஒரு தியரிஸ்ட். தியரிஸ் கீழே நம்ம அவர் படிச்சோம். பிளேக்ஸ் அப்போக்லிப்ஸ். ஹாரோல்ட் ப்ளூம். ஹாரோல்ட் ப்ளூம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஹாரோல்ட் ப்ளூம் தான் என்ன ஒர்க் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா பிளேக்ஸ் அப்போக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மிக்கேல் ஃபுக்கோவோட ஆர்கியாலஜிஸ் ஆஃப் நாலேஜ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகும்? மிக்கேல் ஃபுக்கோவோட ஆர்கியாலஜி ஆஃப் நாலேஜ் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகும்? நேத்து பார்த்தோம்ல, ஆர்கியாலஜி ஆஃப் நாலேஜ் மிக்கேல் ஃபுக்கோவோடது. கொஸ்டின் பேப்பர் படிக்கலையா? 1969 ஆமா, கரெக்ட். 1969ல பப்ளிஷ் ஆயிருக்கும் ஆர்கியாலஜி ஆஃப் நாலேஜ் அப்படின்னு பாக்குறோம். மிக்கேல் ஃபுக்கோவோட வாட் இஸ் அன் ஆத்தர் எதுக்கு ரிப்ளையா எழுதப்பட்டது? மிக்கேல் ஃபுக்கோவோட வாட் இஸ் அன் ஆத்தர் எதுக்கு ரிப்ளையா எழுதப்பட்டது? அதுல வாட் இஸ் அன் ஆத்தர்னு வந்திருக்கு. அது எந்த ஒர்க்குக்கு ரிப்ளையா எழுதப்பட்டது? அந்த ஒர்க்கும் வாட் இஸ் அன் ஆத்தரும் 1969 தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். டெத் ஆஃப் த ஆத்தரா? டெத் ஆஃப் த ஆத்தர். டெத் ஆஃப் த ஆத்தர் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1967. 1967. யார் ஆத்தர் டெத் ஆஃப் த ஆத்தருக்கு? ரோலண்ட் பாத்தீஸ். ரொலாண்ட் பாத். வாட் இஸ் அன் ஆத்தர் எதுக்கு ரிப்ளையா எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னா ரொலாண்ட் பாத்தஸோட டெத் ஆஃப் த ஆத்தருக்கு. வாட் இஸ் அன் ஆத்தருக்குள்ள ஒரு ஆத்தரை பத்தி பேசியிருப்பாங்க. ஹீஸ் அப்சர்வ் ரைட்டர்னு சொல்லி கொடுத்தாங்க. ஹூ இஸ் தட்? என்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுடா, ஆனா கேட்டாங்க ஒரு தடவைன்னு சொன்னால. யார் இது? சாமுவல் பெக்கெட். சாமுவேல் பக்கெட். சாமுவேல் பக்கெட் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? நேத்து மறந்துட்டீங்க. சாமுவேல் பக்கெட் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1960. 1960 கரெக்ட் தான் சார். 1960 9க்கா. 1969ல சாமுவேல் பக்கெட் வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? யாரோட ஒர்க் வந்து எக்ரிட்ஸ்? ECRITS. எக்ரிட்ஸ். எக்ரிட்ஸ். அது கூட அவரோட லெக்சர் 27 லெக்சர்ஸ் சேர்த்து மொத்தமா பிரெஞ்ச்ல வந்து கம்பைல் பண்ணி பப்ளிஷ் பண்ணாங்க. 1966ல பப்ளிஷ் ஆயிருக்கும். எக்ரிட்ஸ். இவரு ஜாக்கோஸ் லக்கான்க்கா. ஜாக்வஸ் லக்கானோட ரிமைனிங் 2 டேர்ம்ஸ் என்ன? ஸ்டாண்ட் பாயிண்ட். ம் மிரர் பேஸ். மிரர் ஃபேஸ். ஓகேவா? ஹக்ரி முகாமி ஹீஸ் a ஜாப்பனீஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அவருக்கு கதை எதுல ஸ்டார்ட் ஆகும்?
wood, நார்வீஜியன் வுட் அப்படின்னு பார்த்தோம். அப்போ வுட்ஸ்ல வந்து என்ன இருக்கும்? bad, wind up, wind விண்ட் up அப் bad, விண்ட் அப் பேர்ட் க்ரானிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? விண்ட் அப் பேர்ட் க்ரானிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் ஒர்க் அதுக்கு அடுத்தது Kafka shore, and Kafka. கஃப்கா அண்ட் த ஷோர். அப்ப அங்க இருக்கிற பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஐக்யூ என்ன இருக்கும்? ஐக்யூ 84. 84 48 ஐக்யூ? ஆமா, ஐக்யூ 84. ஓகேவா? ஐக்யூ 84. அப்புறம் இன்னைக்கு லாஸ்ட் ஒர்க் men without women, கரெக்ட். மென் வித்தவுட் விமன். மென் வித்தவுட் விமன் ஆல்ரெடி யார் எழுதியிருப்பா? Ernest Hemingway, ஆர்னஸ்ட் ஹெமிங்வே வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு ஜாப்பனீஸ் ரைட்டர் நமக்கு தெரியும்ல, அது யாரு? Kazuo Ishiguro. கஷு ஷிகுரு. கஷு ஷிகுரு எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 2017. 2017. அவரோட ஒர்க் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? சரி, அவர் புக்கர் பிரைஸ் எந்த ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு 1989ல? Remains of the Day. கரெக்ட். ரிமைன்ஸ் ஆஃப் த டே. அப்ப அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒரு ஹில் வந்து இருக்கும். அந்த ஹில் வந்து எங்க பறந்துட்டு இருக்கு? Floating of the World. அவ்வளவுதான். பேல் வியூ ஆஃப் ஹில்ஸ் அப்படின்றது கஷு ஷிகுரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். ஓகேவா? செகண்ட் ஒர்க் விட்பிரட் அவார்ட் வாங்கின ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் வேர்ல்ட். அதான் நான் சொன்னேன், ஜாக்கி சான்ல அந்த மலையெல்லாம் பறந்துட்டு இருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி அந்த இடத்துல. அந்த மாதிரி தான் பேல் வியூ ஆஃப் ஹில்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒர்க். செகண்ட் ஒர்க் வந்து ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஃப்ளோட்டிங் வேர்ல்ட். தேர்ட் ஒர்க் தான் ரிமைன்ஸ் ஆஃப் த டே, அவர் புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. அதுக்கு அடுத்தது மீனி இருக்கிற 3 ஒர்க்ஸ்மே ஷார்ட் லிஸ்டா இருக்கும் புக்கர் பிரைஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வென் வி வர் ஆர்ஃபன்ஸ், நெவர் லெட் மீ கோ, கால்ரா ஆண்டர்சன். இந்த 3 ஒர்க்ஸ்மே யாரோடது அப்படின்னா கஷு ஷிகுரோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? வில்லியம் கே வெப்சைட்டும் பியர்ட்ஸ் லீவ்ஸ் சேர்ந்து என்ன ஒர்க் எழுதியிருப்பாங்க? வில்லியம் கே வெப்சைட்டும் பியர்ட்ஸ் லீவ்ஸ் சேர்ந்து என்ன ஒர்க் verbal எழுதியிருப்பாங்க? icon, வெர்பல் ஐகான். அது சப்டைட்டில் என்ன? studies in the meaning of the poetry, ஸ்டடீஸ் இன் த மீனிங் ஆஃப் த போயட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இம்ப்ளைட் ஆத்தர்னு யார் எழுதியிருப்பா? இம்ப்ளைட் ஆத்தர் யாரோட டேர்ம்? ஆத்தர். ஆத்தர்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு கதை சொல்லி கொடுத்தல, இம்ப்ளைட் ஆத்தர் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா, ஆத்தர் என்ன பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்து எழுதுவாரு? எதுக்குள்ள உட்காந்து எழுதுவாரு? ஹவுஸ்ஃபுல்லையாக்கா? பூத்குள்ள. பூத் ஹவுஸ். ஒயின்சி ஓகே. பூத். ஓகேவா? இம்ப்ளைட் ஆத்தர் அப்படின்னு சொல்லி வந்தா ஒயின்சி பூத் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பூத்குள்ள உட்காந்து தான் அவர் எழுதுவாரு. அதனால ஒயின்சி பூத் அவரோட ஆத்தர். அது அது அந்த டேர்மோட ஆத்தர் யாரு அப்படின்னா ஒயின்சி பூத். அப்ப இம்ப்ளைட் ரீடர் எப்படி ரீட் பண்ணுவோம்? எப்படி ரீட் பண்ணுவோம்? சத்தமா. கேங் ஐசர். கேங்கா உட்காந்து ரீட் பண்ணுவோம்னு சொன்னேன். காலையில தான் இதுக்கு கதை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கேன். இந்த கதையை அது கூட கம்பேர் பண்ணி படிக்க முடியலன்னா என்ன பண்றது? இம்ப்ளைட் ஆத்தர், இம்ப்ளைட் ரீடர்னு 2 டேர்ம்ஸ் இருக்கு. இம்ப்ளைட் ஆத்தர் அப்படின்னா ஆத்தர் ஒரு பூத்ல உட்காந்து எழுதுவாரு. அதனால ஒயின்சி பூத் அப்படின்றது அதோட ஆத்தர்னு பார்த்தோம். அடுத்தது இம்ப்ளைட் ரீடர். இம்ப்ளைட் ரீடர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, ரீடர் வந்து கேங்கா தான் உட்காந்து ரீட் பண்ணுவோம். அதனால ஆஹ் ஊல்ஃப் கேங் ஐசர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுதான் 2 பேரோட ரைட்டர்ஸும். கிளியரா இல்ல ரிப்பீட் பண்ணவா? கிளியர்க்கா. டென்ஷன் இன் போயட்ரி யாரோடது? Alan Tate. ஆலன் டேட்டோடது. ஓகேவா? ஹான்ஸ் ராபர்ட் ஜாஸ் எந்த ஸ்கூல்ல வருவாரு? ஹான்ஸ் ராபர்ட் ஜாஸ் எந்த ஸ்கூல்ல வருவாரு? நேத்து ஒரு ஸ்கூல் பார்த்தோம்ல. ஹி இஸ் சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் தட் ஸ்கூல். constant school, கான்சனன்ட் ஸ்கூல். சோ ஹான்ஸ் ராபர்ட் ஜாஸ் வந்து ஏதோ ஒரு சிங்கிள் ஃபிகர் அப்படின்னு சொன்னா கான்சனன்ட் ஸ்கூலோடது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவர் இருக்கார்ல, ஸ்டான்லி ஃபிஷ். ஸ்டான்லி ஃபிஷ் வந்து எந்த ஒர்க்ல வந்து பாரடைஸ் லாஸ்ட் பத்தி பேசியிருப்பாரு? surprised by sin, கரெக்ட். சர்ப்ரைஸ்ட் பை சின் அப்படின்ற ஒர்க்ல தான் வந்து அவர் பாரடைஸ் லாஸ்ட் பத்தி பேசியிருப்பாரு. அதுல ரீடர் தான் வந்து ஹீரோஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. ஓகேவா? தென் அவரோட இன்டர்பிரேட்டிவ் கம்யூனிட்டிஸ் அப்படின்றது அவரோட டேர்ம்னு சொல்லி கொடுத்தேன். அந்த டேர்ம் எந்த புக்ல வந்து காயின் பண்ணியிருப்பாரு? 1980ல அந்த ஒர்க்கோட பப்ளிஷா இருக்கும். அதான் கடைசி ஒர்க்கா பாத்துக்க சொன்னேன்.
இஸ் தேர் Is there a text in the class? எஸ் அவ்வளவுதான். இஸ் தேர் டெக்ஸ்ட் இன் கிளாஸ் வந்து 1980ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல தான் வந்து இன்டர்பிரேட்டிவ் கம்யூனிட்டிஸ் பத்தி பேசியிருப்பாரு. இன்டர்பிரேட்டிவ் கம்யூனிட்டிஸ் அப்படின்றது யாரோடது அப்படின்னா ஸ்டான்லி ஃபிஷ்ஷோடது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ஆபே தேட்டர் யாரோடது? Yeats. William Yeats. WB ஈட்ஸோட தான் ஆபே தேட்டர். WB ஈட்ஸ் வேற எதுலலாம் இருந்தாரு? மொத்தம் 4 இதுல இருப்பாருன்னு சொன்னேன். ஒண்ணு ஆபே தேட்டர், அடுத்தது என்ன கிளப்ல இருப்பாரு? என்ன மூவ்மெண்ட்ல இருப்பாரு? எஸ்ரா பவுண்ட் அவங்களை எதுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுருப்பாங்க? ரைமர்ஸ் கிளப். சூப்பரா ரைமர்ஸ் கிளப். அதுக்கப்புறம் டிஎஸ் எலியட்டும் அர்தர் சைமன்ஸும் இதுல இருப்பாங்க. என்ன மூவ்மெண்ட்? Symbolized movement. சிம்பலிஸ்ட் மூவ்மெண்ட்ல இருப்பாங்க. அப்புறம் கடைசியா எஸ்ரா பவுண்ட் அவங்கள ஒரு ஜாப்பனீஸ் இதுல தள்ளி விடுவாங்களே இது Noah Theatre. நோவா தேட்டர். ஓகேவா? WB ஈட்ஸ் அப்படின்னாலே 4 இதுல இருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் யாரோடது? The Max Gogimaரும் Theono Attarom. தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் கொஸ்டின் ஒழுங்கா லிசன் பண்ணு. தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் Martin Esslin. மார்டின் எஸ்லின் அப்படின்றவர் தான் தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அப்சர்டிசம் அப்படின்ற டேர்ம் யார் காயின் பண்ணிருப்பா? Albert Camus. ஆல்பர்ட் கேமஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு? 1957. எந்த புக்ல அந்த டேர்ம் வந்து அவர் காயின் பண்ணிருப்பாரு? The Myth of Sisyphus. எஸ் த மித் ஆஃப் சிசிபஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். ஓகேவா? ஹோப் தியேட்டர் ஹோப் தியேட்டர் பிலிப் ஹென்ஸ்லோ. ஓகேவா? ஹோப் தியேட்டர் யாரோடது அப்படின்னு சொன்னா பிலிப் ஹென்ஸ்லோவோடது. அவர் தான் ஷேக்ஸ்பியர் டைம் பீரியட்ல நம்ம அவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? கிக்கி என்ற வாலா என்ன ப்ரொஃபஷன்ல இருப்பாரு? Police. போலீஸா இருப்பாரு. ஓகேவா? அவர் எந்த ஒர்க்குக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கியிருப்பாரு? The Keeper of the Dead. கீப்பர் ஆஃப் த டெட் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? சரி அவார்டு வாங்கியிருக்கும். நேத்து கூட நான் தப்பா சொல்லி கொடுத்தேன்ல ஒரு நம்பர் கூட கம்பேர் பண்ணி. அப்ப நீங்க கூட சொன்னீங்கல்ல மேம் அது வந்து 0ல பப்ளிஷ் ஆயிருக்கு, இது 2ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. 82, ஆ, 84. அவ்வளவுதான். கீப்பர் ஆஃப் த டெட் வந்து 1982ல பப்ளிஷ் ஆகி 1984ல அவார்டு வாங்கியிருக்கோம். இது நான் ராங்கா கனெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை கூட சொல்லி கொடுத்தேன் தெரியுமா? அந்த ஆத்தர் வந்து டாம் மோரிஸ். டாம் மோரிஸ் எந்த ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு? Serpentine. செரந்தீப். கரெக்ட் தான். செரந்தீப். ஓகே செரந்தீப் அப்படின்ற ஒர்க்குக்கு தான் வந்து டாம் மோரிஸ் வாங்கியிருப்பாரு. செரந்தீப் அப்படின்ற ஒர்க் வந்து எந்த இயர்ல பப்ளிஷ் ஆகி அப்ப எந்த இயர்ல அவார்டு வாங்கிருக்கு? இது வந்து 82, 84ன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் தப்பா அதை கம்பேர் பண்ணி கொடுத்த ஒர்க் வந்து 90, 94. அவ்வளவுதான்டா 1994. இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் இருக்கும். கீப்பர் ஆஃப் த டெட் வந்து 82ல பப்ளிஷ் ஆகி 84ல அவார்டு வாங்கியிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு பேரலா நம்ம பார்த்த ஒர்க் வந்து டாம் மோரிஸோடது செரந்தீப் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு. 90ல பப்ளிஷ் ஆகி 94ல அவரோட அவார்டு வாங்கியிருப்பாரு. ஓகேவா? அருண் கொலாத்கர் எந்த ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு? அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க் என்னது? அருண் கொல்காத்தர் அவார்ட் வாங்கின ஒர்க் இல்ல. அவரோட இம்பார்ட்டன்டான Jejuria. ஒர்க். Jejuria. ஜெஜூரி. எஸ். அருண் கொல்காத்தர் அப்படின்றவரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னா ஜெஜூரி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த ஒர்க் தான் 2024 டிசம்பர்ல வர நெட் கொஸ்டின் பார்த்தோம். ஓகேவா? பி லாலுக்கு ஒன்னு வந்து அவர் ஃபவுண்டர் அண்ட் பப்ளிஷர்னு சொல்லி அவரோட பப்ளிகேஷன் ஒன்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் ஒரே ஒரு ஒர்க் சொல்லி கொடுத்தேன். பி லாலுக்கு 2 ஒர்க் என்ன பார்த்தோம்? ரைட்டர்னு ஸ்டார்ட் ஆகும். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் ஒண்ணு. இன்னொன்னு From கல்கட்டா. Calcutta poem. லாங் போம். எஸ். ஃப்ரம் கல்கட்டா எ லாங் போம் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அப்ப சம்மர் இன் கல்கட்டா அப்படின்னு சொல்லி கலெக்ஷன் 1965ல யார் பப்ளிஷ் பண்ணிருப்பா? Kamala Das ka. எஸ். கமலாதாஸ். அப்ப ஓவர் ஹவுஸ் இன் கல்கட்டா அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பா? ஓவர் ஹவுஸ் இன் கல்கட்டா ஸ்ட்ரீட். Okay. மழை பெஞ்சுச்சு, பானிபூரி சாப்பிட போனோம், ஹங்கரியா இருந்துச்சு.
ஜெயந்திர ஆ மகாபால் ஜெயந்திர மகாபத்ரா. ஓகேவா? ஜெயந்திர மகாபத்ரா தான் இந்த ஓவர் ஹவுஸ் ஆன் த கல்கட்டா ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஃப்ரம் கல்கட்டா எ லாங் போம் அப்படின்னு சொல்லி பி லால் வந்து எழுதியிருப்பாரு. சம்மர் இன் கல்கட்டா அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பாங்கன்னா கமலாதாஸ் எழுதியிருப்பாங்க. அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் 1965 அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? அனிதா தேசாயோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? The Peacock. கிரை த பீகாக் அப்படின்னு பார்த்தோம். கிரண் தேசாய் எந்த ஒர்க்குக்கு வந்து புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? கிரண் தேசாய் பிகினிங்லேயே பார்த்துட்டோம் அவங்க பொண்ணுன்னு சொல்லி. நம்ம கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது சொல்லி கொடுத்தோம். Inheritance of Laws, எந்த இயர்ல மேம் புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கோம்? 2006. எஸ் 2006. ஓகேவா? அவங்களோட இன்னொரு ஒரே ஒரு ஒர்க் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு பழத்தை வச்சு பார்த்தோம், ஒரு ஃப்ரூட்டோட நேம். Goa Archer. கோவா ஆர்ச்சர்ட், த ஹப்ளபோ ஆஃப் கோவா ஆர்ச்சர்ட் அப்படின்ற ஒர்க் வந்து கிரண் தேசாயோடது. ஸோ அவங்களோட அம்மா தான் யாரு அப்படின்னா அனிதா தேசாய் அப்படின்னு பார்த்தோம். அனிதா தேசாயோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து கிரை த பீகாக் அப்படின்னு பார்த்தோம். அப்ப கிரை த பிலவுட் கண்ட்ரி யாரோடது? Alan Patron. ஆலன் பேட்டனோடது. ஓகேவா? ஆலன் பேட்டனோட தான் கிரை த பிலவுட் கண்ட்ரி. டு அ ஃபேர் அவே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பா? ஒருத்தன் ஃபேமிலியை பத்தி பேசியிருப்பான்ல, ஒய்ஃப், அம்மா, குழந்தை, அப்பா. A.K. ஏகே Narayan. ராமானுஜம் ஏகே ஏகே A.K. Ramanujan. ராமானுஜமோட தான் டு அ ஃபேர் அவே ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அது மறந்துடாதீங்க, அது நெட் கொஸ்டின், அதனால தான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். சமஸ்காராவை யார் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா? You சமஸ்காரா. are Anand. A.K. Ram. ஏகே ராமானுஜம் தான் டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பா. அப்ப உண்மையாவே யார் எழுதுனா? You are Anandamurthy. அதோட சப்டைட்டில் என்ன? A rights of a Right dead man. ரைட் of ஆஃப் அ the டெட் மேன். ஓகே, ரைட் ஃபார் அ டெட் மேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஸ்டார்டே பண்ணிருப்பாரு. ஓகேவா? விஎஸ் நேபாளோட கொரில்லா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? விஎஸ் நேபாளோட கொரில்லா என்னடா? 1975. அவ்வளவுதான், 1975ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே 1975ல தான் ஒருத்தரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்னு சொன்னல, யார் அது? Salman Rushdieயோட என்ன ஒர்க்? Grimace. கிரீமர்ஸ் அப்படின்ற ஒர்க்கும் 1975ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். சல்மான் ருஷ்டி எந்த இயர்ல போனா இருப்பாரு? 1947. எஸ் 1947. விஎஸ் நேபாள் எந்த ஒர்க்குக்கு வந்து அவார்டு வாங்கியிருப்பாரு? House for Mr. Biswas. புக்கர் பிரைஸ். ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ் வந்து அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்னு சொன்னாங்க. In அதுக்கு the அவார்ட் வாங்கியிருப்பாரு. free state. இன் ஃப்ரீ ஸ்டேட் அப்படின்ற ஒர்க்குக்கு தான் அவர் வந்து அவார்ட் வாங்கியிருப்பாரு. எந்த வருஷம் பப்ளிகேஷன்? 1971. எஸ் 1971. நேத்து சம்மந்தமே இல்லாம தாமு சார் வந்து இங்கிலீஷ் பேஷண்ட்னு ஒரு ஒர்க் வந்து எழுதி விட்டாங்க. அது வந்து 1992ல புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க். அதோட ஆத்தர் யாரு? Michael Wodanchi. எஸ் மிக்கேல் ஒடான்சி அப்படின்றவர் தான் இங்கிலீஷ் பேஷண்ட் அப்படின்ற ஒர்க்குக்கு வந்து ஆத்தர். ஓகேவா? அது வந்து 1992ல பப்ளிஷ் ஆகி அவார்டும் 1992ல வாங்கியிருக்கும், புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கும். ஓகேவா? அது வந்து புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க்கு மிக்கேல் ஒடான்சி அப்படின்றது ரைட்டர். நோட்ல சும்மா ஒரு ஓரத்துல பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க, புதுசா இருக்கிறவங்களுக்கு படிச்சுக்கலாம் போற வழியில. ஓகேவா? சோ விஎஸ் நேபாளோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்னது? Mystic Measure. மிஸ்டிக் மசூர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்ட் ஒர்க் அந்த எல்விரா. சஃபரேஜ் ஆஃப் எல்விரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தேர்ட் ஒன் எந்த ஸ்ட்ரீட்ல இருந்துச்சு அந்த டாக் வந்து? அந்த டாக் அந்த ஸ்ட்ரீட் என்ன ஸ்ட்ரீட்ரா? Migul. மிகுல் மிகுல் ஸ்ட்ரீட்ல street-கா? இருந்துச்சு. ஓகேவா? அந்த ஸ்ட்ரீட்ல யாரோட வீடு இருந்துச்சு? House for Mr. Biswas. ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸோட வீடு இருந்துச்சு. அங்க இருக்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆளு? Mystic Man. மிஸ்டிக் இல்ல, மிமிக் மேன். மிமிக் மேன் அந்த ஆள் வந்து. ஓகேவா? அதோட ஒரு கதை வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் கதை எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஷார்ட் ஸ்டோரி Island. ஐலாண்ட் வந்து இட் இஸ் a Free State-கா? ஃப்ரீ ஸ்டேட். அந்த ஃப்ரீ ஸ்டேட்ல என்ன இருக்கு? கொரில்லா இருக்கு. Gorilla. கொரில்லா இருக்கு. அப்புறம் அங்க ஒண்ணு என்ன ஓடுது? Bend in the river. பெண்ட் இன் த ரிவர். அப்ப பெண்ட் இன் த கேஞ்சஸ்னு யார் ஒர்க் எழுதியிருப்பா? மனோகர் மல்கோகர். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1964. அதே 1964ல தான் இன்னொரு ஒர்க்கும் பப்ளிஷ் ஆயிருக்கும். அந்த கேஞ்சஸ் பக்கத்துல பெண்ட் இன் த கேஞ்சஸ் பக்கத்துல இருக்கிறது என்ன கேட்போம் நம்ம வந்து? மியூசிக். மியூசிக் ஃபார் மோகினி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுவும் 1964ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். மியூசிக் ஃபார் மோகினி யாரோட ஒர்க்? Babani Bhattacharya. எஸ் பவானி பட்டாச்சாரியாவோட ஒர்க் மியூசிக் ஃபார் மோகினி. புரியுதா இல்ல பாயிண்ட் ரிப்பீட் பண்ணவாடா? புரியுதுப்பா. 1964ல பப்ளிஷ் ஆன ரெண்டு ஒர்க்ஸ் பார்த்தோம். ஒன்னு வந்து பெண்ட் இன் த கேஞ்சஸ், அப்புறம் இன்னொரு ஒர்க் வந்து மியூசிக் ஃபார் மோகினி. ரெண்டுமே 1964ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சரியா? சோ பெண்ட் இன் த ரிவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஆட்டோபயோகிராஃபி ஒர்க் வாட் இஸ் தட்? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், டக்குன்னு மடியில நிக்காதுன்னு சொன்னேன். அரைவல். அரைவல். எஸ் த எக்னிமா ஆஃப் அரைவல். அது வந்து அவரோட ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா? எக்னிமா ஆஃப் அரைவல். கடைசி முடியிற சீக்வல் வந்து
half a life அப்புறம் ஏதோ seed. ஹாஃப் அ லைஃப் அண்ட் மேஜிக் சீட் அது ரெண்டு தான் அவரோட சீக்வல். ஹாஃப் அ லைஃபோட சீக்வல் தான் என்னது அப்படின்னு சொன்னா மேஜிக் சீட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் விஸ்வாஸ்ல வர்ற வீடோட பேர் என்னது? ஹவுஸ். அனுமன் ஹவுஸ். ஓகேவா? ரஃப் பேசேஜ் யாரோடது? பார்த்த சாரதி. ஃபைனல் பேசேஜ்? கார்ல் பிலிப். மிடில் பேசேஜ்? நெய்பால். விஎஸ் நைபாலோடது. பேசேஜ் டு இந்தியன் போம் யார் எழுதியிருப்பா? வால்ட் விட்மன். எஸ், வால்ட் விட்மன். வால்ட் விட்மன் இருந்த அமெரிக்கன் டிரான்சென்டலிசம் அப்படின்ற அந்த டேர்மை வந்து காயின் பண்ணது எமர்சன் கரெக்டா சொல்லுவீங்க. அது நேச்சர்னு சொல்லுவீங்க. நேச்சர் பப்ளிஷ் ஆன இயர் என்ன? 1836. எஸ், 1836. நேச்சர் பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னா 1836ல வந்து அது பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? தென் பேசேஜ் டு இந்தியா நாவல் எழுதினது? இஎம் ஃபாஸ்டர். எஸ், இஎம் ஃப்ராஸ்டர். பேசேஜ் டு இங்கிலாந்து? நிராட்சி சௌத்ரி. எஸ், நிராஜி சௌத்ரி தான் பேசேஜ் டு இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. இங்கிலாந்து, யுவர் இங்கிலாந்து? டிஹெச் லாரன்ஸ். இல்ல, ஆர்வல். ஜார்ஜ் ஆர்வெல். ஓகேவா? இங்கிலாந்து, யுவர் இங்கிலாந்து யாரோடதுன்னா ஜார்ஜ் ஆர்வெல். ஜார்ஜ் ஆர்வெலோட அனிமல் ஃபார்ம் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1945. எஸ், அவரோட 1984. அது நான் படிக்கிறதுக்கு சொன்னேன்ல 1984ன்னு அதுலயே நம்பர் தான் வருது. அந்த 19 தூக்கி அப்படியே போடுங்க. 8 பாதியா உடைங்க. அப்புறம் வந்த நம்பரை திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொன்னா அப்போ அதோட இயர் என்ன? 1949. அவ்வளவுதான்டா, 1949. ஆல்ரெடி அந்த ஒர்க்கே நம்பர்ல தான் இருக்கு. அந்த நம்பர்ல இருந்தே நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். சரியா? 19 அப்படியே போட்டுருங்க. 8 பாதியா உடைங்க. அது 4 மாறிடும். தென் 19 தானே, 9 தானே நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம். அந்த 9 தூக்கி திருப்பி அங்கேயே போட்டுருங்க. அப்போ அது வந்து 1949 வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ 1949 தான் அதோட பப்ளிகேஷன் இயர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியர் தானே பப்ளிகேஷன் இயர்? எஸ் மேம். எஸ். இந்தியன் ட்ரிலஜி யாரோட ட்ரிலஜி? இந்தியன் ட்ரிலஜின்றது விஎஸ் நெய்பால். விஎஸ் நெய்பாலோடது. அவரோட ஒரு ஒர்க் வந்து த ஏரியா ஆஃப் டார்க்னஸ். அந்த இந்தியன் ட்ரிலஜிக்கல பப்ளிஷ் ஆன மொதல் ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். ஏரியா ஆஃப் டார்க்னஸ். அந்த ஏரியா ஆஃப் டார்க்னஸ்க்கு யார் ரிப்ளை எழுதியிருப்பா? அவர் 1924ல பிறந்திருப்பாரு. நிசம் எசேக்கியேல். ஏரியா ஆஃப் டார்க்னஸ் அப்படின்ற ஒர்க்குக்கு யார் ரிப்ளை எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா நிசம் எசேக்கியேல் தான் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுல வர ரிமைனிங் 2 ஒர்க்ஸ் பார்க்கும்போது தான் இந்தியா எ வூண்டட் சிவிலைசேஷன், இந்தியா எ மில்லியன் மியூட்டினிஸ் நவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அது ரெண்டுமே அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ரஸ்கின் பாண்ட் வந்து எந்த ஒர்க்குக்கு அவார்டு வாங்கியிருப்பாரு? ரஸ்கின் பாண்ட் இந்த கொஸ்டினை கேட்டதே இல்ல. அவர் எப்போ அவார்டு வாங்கியிருப்பாரு? எந்த ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு? அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ அதான். அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோஸ் இன் டெக்ரா அப்படின்ற ஒர்க்குக்கு வந்து அவர் அவார்டு வாங்கியிருப்பாரு. 1992ல வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா? அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோஸ் இன் டெக்ரா அப்படின்ற ஒரு ஒர்க் வந்து வாங்கியிருப்பாரு. கமலா தாஸோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் எது? சம்மர் இன் கல்கட்டா. சம்மர் இன் கல்கட்டா. அப்போ அதுக்குள்ள பப்ளிஷ் ஆன கலெக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் எதுல ஸ்டார்ட் ஆகும்? இன்ட்ரோடக்ஷன். அவங்க யார் வீட்ல இருந்தாங்க? அங்க என்ன இருந்துச்சு? சன்ஷைன் கேட் வந்து இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது டான்ஸ் ஆஃப் த எனுச். டான்ஸ் ஆஃப் த எனுச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லவ்னு வந்துட்டு 3 சீசன் வரும். லவோட 3 சீசன்ஸ். ஸ்ப்ரிங், ஆட்டம், அப்புறம் வின்டர். சம்மர் மட்டும் வராது. சரியா? வின்டர், ஆட்டம், ஸ்ப்ரிங் இது மூணுமே அவங்களோட அதர் ஒர்க்ஸ்ல வந்து வரும். ஓகேவா? அது போக அவங்களோட இம்பார்ட்டன்ட் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது லுக்கிங் கிளாஸ், அப்புறம் எந்த கதை அப்படின்றது மை ஸ்டோரி அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட் அப்படின்ற அவங்களோட நாவல் எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? எல்ல வந்து திருப்பி போட்டா ஒரு நம்பர் வரும்னு சொல்லி கொடுத்தா. எல்ல திருப்பி போட்டா 1977. அவ்வளவுதான். 1977 தான் ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆன இயர் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? மீனாட்சி முகர்ஜி எந்த ஒர்க்குக்கு அவார்டு வாங்கியிருப்பாங்க? மீனாட்சி அப்படின்னா அவங்க என்ன, அவங்க வந்து சாமின்னு சொன்னா அப்ப எங்க இருப்பாங்க? அவங்க வந்து எம்பையர்ல இருப்பாங்க. சோ பெரிஷபல் எம்பையர் அப்படின்றது தான் அவங்களோட ஒர்க். எம்பையர்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். அப்ப அதோட பப்ளிகேஷன் இயர் என்ன? 2001. 2001ல யார் நோபல் பிரைஸ் வாங்கினா? விஎஸ் நெய்பால். விஎஸ் நெய்பால் வந்து வாங்கியிருப்பாரு. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்தது கிளியர் தானே? கிளியர்க்கா.
அடுத்த ஆத்தர்ஸ் பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன் மட்டும் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் விசிபிளா? ஸ்க்ரீன் விசிபிளா? எஸ் மேம். எஸ். பப்ஜி ஷித்வா அப்படின்னு ஒரு ரைட்டர். ஓகேவா? பப்ஜி ஷித்வா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹி இஸ் அ பாரிஸ் ஃபேமிலி, பார்சி ஃபேமிலி அண்ட் பாகிஸ்தானி ரைட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்களோட ஒர்க்ஸ் வந்து எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா ஒண்ணே ஒண்ணு, ஐஸ் கேண்டி மேன். ஐஸ் கேண்டி மேன் வந்து எதுல கேட்டாங்க அப்படின்னா பார்ட்டிஷன் நாவல்ல கேட்டாங்க. ஆல்ரெடி பார்ட்டிஷன் நாவல் நம்ம குஷ்வந்த் சிங்க்கு பார்த்திருப்போம். வாட் இஸ் த பார்ட்டிஷன் நாவல் ஆஃப் குஷ்வந்த் சிங்? ட்ரெயின் டு பாகிஸ்தான். ட்ரெயின் டு பாகிஸ்தான். அதுக்கப்புறம் அட்டியா ஹோசனோடது சன்லைட் பியாண்ட் த broken column. சன்லைட் ஆன் த broken column அப்படின்னு ஒரு ஒர்க் பார்த்தோம். ஓகேவா? அது ரெண்டுமே வந்து பார்ட்டிஷன் நாவல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ மூணாவது பார்ட்டிஷன் நாவல் அதுக்குள்ள நம்ம எதை சேர்த்துக்க போறோம் அப்படின்னு சொன்னா பப்ஜி ஷித்வாவோட ஐஸ் கேண்டி மேன் அப்படின்ற ஒர்க் வந்து சேர்த்துக்க போறோம். ஓகேவா? ஸோ ஐஸ் கேண்டி மேன் அவங்களோட பார்ட்டிஷன் நாவல் as well as அது வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க். அதுக்கப்புறம் வாட்டர் அண்ட் நாவல் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. இது மட்டும் பப்ஜி ஷித்வாக்கு பார்த்தா போதும். ஓகேவா? ஸோ பப்ஜி ஷித்வா அப்படின்னு பார்த்தா ஐஸ் கேண்டி மேன், தட் இஸ் அ பார்ட்டிஷன் நாவல். அதுக்கப்புறம் வாட்டர் அண்ட் நாவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அப்புறம் கிரீஷ் கர்னாட். கிரீஷ் கர்னாட் எந்த படத்துல வருவாருன்னு சொல்ல நீ பிக்சர் காமிச்சல? செல்லமே. செல்லமே. செல்லமே படத்துல வந்து அப்பா வருவார் தெரியுமா? அந்த ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருப்பாரு. அந்த வாட்ச கழட்டி ஹீரோக்கு கொடுப்பாரு தெரியுமா? அவர் தான் அந்த கிரீஷ் கர்னாட். ஓகேவா? அவர் வந்து ஆக்டர் as well as a பிளே ரைட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ கிரீஷ் கர்னாடோட ஒர்க்ஸ் ஆல்ரெடி இப்ப ரீசெண்டா கூட குரோனாலஜில கேட்டாங்க. ஸோ அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே நமக்கு குரோனாலஜில தெரியணும். அதோட சம்மேஷன் என்னன்றது தெரியணும். ஃபர்ஸ்ட் குரோனாலஜி மட்டும் நம்ம படிக்கலாம். ஓகேவா? ஹீஸ் அ கன்னட லாங்குவேஜ்ல தான் அவரோட நேட்டிவ் லாங்குவேஜ். ஸோ கன்னடல தான் அவர் எல்லாமே எழுதவே செஞ்சிருப்பாரு. ஓகே. அவர் பிறந்த வருஷம், இறந்த வருஷத்த வச்சு நான் நோபல் பிரைஸ்க்கு இயர் குடுத்திருக்கேன். நோபல் பிரைஸ் வந்து 1938ல யார் வாங்கியிருப்பான்னு கேட்டா உங்களுக்கு தெரியும். பெர்லஸ்பர்க் அப்படின்னு ஒரு பெர்சன் வாங்கியிருப்பாங்க. அவங்களோட இம்பார்ட்டன்டான ஒர்க் வந்து குட் எர்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2019ல யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா அப்படின்னு சொன்னா பீட்டர் ஹாங்கி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாங்கியிருப்பார். ஹி இஸ் அ ஆஸ்திரேலியன் ரைட்டர். நம்ம இவரை படிச்சிருக்க மாட்டோம். 2019 நோபல் பிரைஸ் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2019ல பீட்டர் ஹாங்கி அப்படின்னு ஒருத்தர் வந்து வாங்கியிருப்பாரு. ஹி இஸ் அ ஆஸ்திரேலியன் ரைட்டர். இது ஏன் 1938யும் 2019யும் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா கிரீஷ் கர்னாட் பிறந்ததும் இறந்த வருஷத்தை தான் நம்ம அதுல நோபல் பிரைஸ் வாங்கின இயர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணிருக்கோம். வேற ஒன்றும் இல்ல. ஓகேவா? கிரீஷ் கர்னாட் வந்து ஒரு அவார்டு வாங்கியிருப்பார். ஞானபித் அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு வாங்கியிருப்பார். எந்த ஒர்க்குக்கு அப்படின்னா துக்ளக் அப்படின்ற ஒரு அவார்டுக்கு. ஓகேவா? துக்ளக் அப்படின்ற ஒர்க்குக்கு அவர் வாங்கியிருப்பாரு. 1998ல அந்த அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. துக்ளக் வந்து அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். ஒரு முஸ்லிம் கிங் வந்து இருப்பாரு. ஒரு முகல் எம்பரர் மாதிரி. அவரை வந்து கொல்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. சோ அத வச்சுதான் ஸ்டோரி வந்து துக்ளக் வந்து மூவ் ஆகும். அதனால வந்து இம்பார்ட்டன்டான ஒர்க் அப்படின்னு பாக்குறோம். சோ கிரீஷ் கர்னாட குரோனாலஜி மட்டும் தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து யயாத்தி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. சோ யயாத்தி எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னா 1961ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் அந்த முஸ்லீம் ஸ்டோரி துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு 1964ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் ஹயவதனா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 1971ல. ஓகேவா? அப்புறம் பாலி த சாக்ரிஃபைஸ்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 1980ல. ஃபயர் அண்ட் ரெயின் வந்து 1998ல எழுதியிருப்பாரு. வந்து எதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு சொன்னா மகாபாரதத்தை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாரு அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் டேல் தண்டா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 1990. இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னு சொன்னா டெத் பை பிஹெட்டிங் அப்படின்றது தான் அதோட சப்டைட்டில். இவரோட ட்வின் நாவல்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நாகமண்டலா அண்ட் ஹயவதனா. அதுதான் அவரோட ட்வின் நாவல்ஸ். நம்ம கம்பானியன் பீஸ்ன்னு சொல்றோம் தெரியுமா? அதே மாதிரி தான் இங்க ட்வின் நாவல்ஸ் அதை சொல்லுவாங்க. நாகமண்டலா அண்ட் ஹயவதனா அவங்களோட ட்வின் நாவல்ஸ் பாக்குறோம். நாகமண்டலா வந்து 1990ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஹயவதனா வந்து 1971ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஹயவதனா நான் ஆல்ரெடி குரோனாலஜி ஆர்டருக்காக நான் மேல கொடுத்துட்டேன். ஓகேவா? நான் அதை ரிப்பீட் பண்ணிருக்கேன். ட்வின் நாவல்ஸ் எது அப்படின்னு தெரியணுன்றதுக்காக நான் ஹயவதனாவை திருப்பி வந்து ரிப்பீட் பண்ணி 1971 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ட்ரீம்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பார் 1997. அது வந்து அவரோட ரேடியோ பிளே. அப்புறம் வெட்டிங் ஆல்பம், ஃபிளவர்ஸ் இது ரெண்டுமே அவரோட மைனர் ஒர்க்ஸ். இது நெட்ல கேட்டது கிடையாது. இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ட்ரீம்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான் வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்க. சோ அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல்பபெட் ஒய்ல தான் ஸ்டார்ட் ஆகும். எப்பவுமே ஒய்ல வந்து ஒரு ஒர்க்ஸ் ஐ மீன் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒய் வந்து கடைசியா வரும். ஒய் செட் எல்லாம் கடைசியா வரும். ஆனா கிரீஷ் கர்னாடோட ஒர்க்ஸ்ல பார்த்தா அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒய்ல தான் ஸ்டார்ட் ஆகும். சோ யயாத்தி அப்படின்றது அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க். இதுக்கு நான் கதை எதுவுமே வைக்கல. ஏன்னா நேமுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும். உங்களுக்கு சம்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா குரோனாலஜியை படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பட் இது நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். டோட்டலா 6 ஒர்க்ஸ் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து யயாத்தி 1961ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் துக்ளக் 1964. ஆல்ரெடி 1964ல நமக்கு 2 ஒர்க்ஸ் தெரியும். வாட் ஆர் தே? மியூசிக் ஆஃப் மோகினி. மியூசிக் ஃபார் மோகினி 1964ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அடுத்தது பென் இன் த கேன்ஜர்.
பெண்ட் இன் த கேஞ்சஸ். அது 2மே வந்து 1964ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? அது கூடயே துக்ளக்லயும் ஆட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கேள்வி கேட்கும்போது துக்ளக்கோட ஆன்ஸரும் எனக்கு சேர்ந்து தான் வரணும். ஸோ யயாத்தி 1961, துக்ளக் வந்து 1964, ஹயவதனா வந்து 1971. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து 61, அப்புறம் ஒரு இதை விட்டு அடுத்து 71. அப்புறம் பாலி த சாக்ரிஃபைஸ்னு ஒர்க் எழுதியிருப்பார் 1980. ஃபயர் அண்ட் த மவுண்டன் வந்து என்னோட பர்த் இயர்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து 1998ன்னு சொல்லி வரும். அப்புறம் தேல் தந்தா வந்து 1990. அது வந்து டெத் பை பிஹெட்டிங் அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் அவரோட ட்வின் நாவல்ஸ் நாகமண்டலா அண்ட் ஹயவதனா. நாகமண்டலா வந்து 1990ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ இவரோட இயர்ஸ் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகும். ஒன்னு தேல் தந்தாவும் 1990 தான், நாகமண்டலாவும் 1990ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? யயாத்தியும் ஹயவதனாவும் 61, 71ல பப்ளிஷ் ஆயிருக்கும். துக்ளக் வந்து 64ல பப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ இன்பிட்வீன்ல படிக்க வேண்டியது பாலி த சாக்ரிஃபைஸ் 1980, ஃபயர் அண்ட் த ரெயின் வந்து 1998. கிளியரா? கிளியர்க்கா? கிளியர். ஓகேவா? இது கதை சொன்னேன் அப்படின்னு சொன்னா ஒரு கிளாஸ் பத்தவே பத்தாது. அதுக்கு எல்லாமே பெரிய பெரிய சம்மேஷன்ஸ். அடுத்து உமா பரமேஸ்வரன். அடுத்த ஆத்தர் வந்து உமா பரமேஸ்வரனுக்கு 3 ஒர்க்ஸ் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து சன்ஸ் மஸ்ட் டை அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஸோ உமா பரமேஸ்வரன் அப்படின்னு நேம் பார்க்கும்போது யாருமே வந்து அவங்களோட பசங்க இறந்து போகணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து எப்படி எழுதியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைட்டில் அப்படின்னு சொன்னா சன்ஸ் மஸ்ட் டை அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ சன்ஸ்னா பசங்க, பாய்ஸ். ஸோ சன்ஸ் மஸ்ட் டைன்னு எழுதியிருப்பாரு. அதனால அடுத்தது அவங்க பொண்ணு நேம் என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா மீரா அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த ஒர்க் வந்து மீரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை யாருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா சீதாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீதாஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்களோட சிஸ்டர் டியர் டிடி மை சிஸ்டர்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஸோ இப்படிதான் கேர்ள்ஸை வச்சு அடுத்தடுத்து 3 ஒர்க்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் வந்து சன் வந்து இறந்து போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் மீரா சீதா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் என் தங்கச்சி டியர் டிடி மை சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைனிங் இருக்கிற 2 இதுமே எதை வச்சு வரும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வச்சு வரும். ரூட்லெஸ் பட் கிரீன் இன் பால்வா ட்ரீஸ், அப்புறம் மேங்கோ ஆன் த மேப்பிள் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உமா பரமேஸ்வரன் அப்படின்னு இந்த நேம் பார்க்கும்போதே ஸ்டார்டிங் வந்து சன் மஸ்ட் டை, அதனால பொண்ணோட பேர் எடுத்தது மீரா. அடுத்து சீதாவோட ப்ராமிஸ் டியர் டிடி மை சிஸ்டர், அப்புறம் 2மே ஃப்ரூட் ஓடுது அப்படின்னு பாக்குறோம். ஒன்னு வந்து ரூட்லெஸ் பட் கிரீன், அப்புறம் மேங்கோ ஆன் த மேப்பிள் ட்ரீ. இது மாதிரி கோவா அப்படின்னு யாருக்கும் ஒருத்தங்களுக்கு இப்ப பார்த்தாலும் கோவா ஆர்ச்சர்ட். கிரண் தேசாய். கிரண் தேசாய்க்கு வர்ற ஃப்ரூட்டோட நேம் என்ன அப்படின்னு சொன்னா கோவா ஆர்ச்சர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மேங்கோ ஆன் த மேப்பிள் ட்ரீ வந்து உமா பரமேஸ்வரனோடது. அப்ப மேங்கோவுக்கு சண்டை போட்டுக்கிற கதை நம்ம எதுக்கு யாருக்கு பார்த்தோம்? மனோகர் மாங்கல்கர். மனோகர் மனோகர் மல்கோக்கர் தான் மேங்கோக்கு சண்டை போட்டுக்கிற கதை அப்படின்னு சொன்னேன். மனோகர் மல்கோக்கரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து என்னதான் வரும்? The Sea of Hawk. சி ஹாக் அப்படின்றது தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ண அடுத்த ஒர்க் என்ன வரும்? Distant Drum. கரெக்ட். டிஸ்டன்ட் ட்ரம் பப்ளிகேஷனோட இயர் என்ன? ட்ரம் வந்து எப்படி இருக்கும்? 1960. அவ்வளவுதான். ட்ரம் வந்து ரவுண்டா இருக்கும், அதனால அதுல 0 வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ டிஸ்டன்ட் ட்ரம்மோட இயர் என்ன அப்படின்னா 1960. அதே மாதிரியே ட்ரம் வச்சு இன்னொரு ஆத்தருக்கு பார்த்தோம், டோல் ட்ரம்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஆத்தர் யாரு? ஆசிப் குறும்பாய். ஆசிப் குறும்பாய் எந்த இயர்ல போனா இருப்பாங்க? அவ்வளவுதான். 1928. ஓகேவா? சோ இது வரைக்கும் பார்த்தாச்சு. அகைன் உமா பிரவேசன் மட்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன். சன் மஸ்ட் டை, சன் இறந்து போகணுன்றதுனா அடுத்து பொண்ணோட பேரு மீரா. ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி சீதாஸ் ப்ராமிஸ், டியர் டிடி மை சிஸ்டர். இது 4மே வந்து பையன் இறந்து போகணும், அப்புறம் 3 பொண்ணுங்க, அப்புறம் 2மே ஃப்ரூட் ஓடுது, ரூட்லெஸ் பட் கிரீன் ட்ரீஸ், அப்புறம் மேங்கோ ஆன் த மேப்பிள் ட்ரீ. ஓகே, இது 2மே இது எல்லா ஒர்க்ஸுமே யாரோடது அப்படின்னா உமா பரமேஸ்வரனோட ஒர்க் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ இவருக்கு கிரீஷ் கர்நாடுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன பார்த்தோம்? துக்ளக். ஃபர்ஸ்ட் என்ன ஆல்பபெட்ல ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னேன்? யயாதி. யயாதி. ஓகேவா? யயாதி வந்து 1961 அப்படின்னு சொன்னா அவங்களோட 1971 பப்ளிகேஷன்ல எந்த ஒர்க் வந்திருக்கும்னு சொன்னேன்? ஹயவதனா. ஹயவதனா வந்து 1971 பார்த்தோம். அப்ப இன்பிட்வீன்ல வந்த ஒர்க் என்னது? பாலி அண்ட் சாக்ரிஃபைஸ், ஃபயர் ஆன் த மவுண்டன். இன்பிட்வீன்ல நான் என்ன கேக்குறேன், ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து யயாத்தின்னு சொல்லிட்டீங்க, துக்ளக். தேர்ட் ஒர்க் வந்து ஹயவதனான்னு சொல்லிட்டீங்க. அப்ப நடுவுல இருக்கிற ஒர்க் என்ன? துக்ளக். துக்ளக் பப்ளிஷ் ஆன இயர் 1964. 1964. என்னோட பர்த் இயர்ல ஒரு ஒர்க் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்களா, அது என்னது? ஃபயர் அண்ட் தி ரெயின். Fire on. ரைட். ஃபயர் அண்ட் ரெயின் அப்படின்னு சொல்லி 1998ல. அவங்களோட ட்வின் நாவல்ஸ் எதுலாம்? நாகமண்டலா. நாகமண்டலா. நாகமண்டலா, அதுக்கப்புறம் இன்னொன்னு ஹயவதனா. ஹயவதனா. ஓகேவா? நாகமண்டலா அப்படின்னு பார்க்கும்போது நாகா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாகா அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பாம்பு கதை தான் அந்த இடத்துல. சோ பாம்பு வச்சுதான் அவர் கதை எழுதியிருப்பாரு. அதனால அதுக்கு டைட்டில் வந்து நாகமண்டலான்னு வச்சிருப்பாரு. நாகமண்டலா பப்ளிஷ் ஆன இயர் என்ன?
1990. அதே 1990ல அதுக்கு மேல இருக்கிற ஒரு ஒர்க் பப்ளிஷ் இருக்குல்ல, டேல் ஆஃப் பிஹெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒர்க்? டேல் டண்டா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுவும் 1990. ஒன்றும் பிரச்சனை இல்ல. அந்த 2 ஒர்க்குமே 1990ல பப்ளிஷ் இருக்கும். டேல் டண்டா, த டேல் ஆஃப் பிகெட்டிங் அப்படின்ற ஒர்க்கும், அப்புறம் நாகமண்டலா அப்படின்ற ஒர்க்கும். ஓகேவா? இந்த நாகா அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால ஒருத்தரோட ட்ரிலஜி எனக்கு ஞாபகம் வருது. அது யாரோட ட்ரிலஜி ஞாபகம் இருக்கா? சிவா ட்ரிலஜின்னு ஒருத்தர் எழுதியிருப்பாரு. யார் அது? சிவா அமித் ட்ரிலஜி. யாரா? அமித் அமிஷ் அமித் திரிபாதி. அமிஷ் கரெக்ட். திரிபாதி. அமிஷ் திருப்பதி. அமிஷ் திருப்பதி அப்படின்றவர் தான் வந்து சிவா ட்ரிலஜின்னு எழுதியிருப்பாரு. அந்த சிவா ட்ரிலஜில வர்ற 3 ஒர்க் என்னது? இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகா. இம்மார்டல்ஸ் ஆஃப் மெலுகா. செகண்ட் ஒர்க் வந்து நாகா. தேர்ட் ஒர்க் வந்து வாயுபுத்ரா. ஓத் ஆஃப் வாயபுத்ராஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அந்த 3 ஒர்க்குமே சிவா ட்ரிலஜிக்கல பப்ளிஷ் ஆன ஒர்க். ஆனா நெட்ல நமக்கு கேட்டது அதுக்கு மேல இருந்து ஒரு ஒர்க். என்னது? வார் ஆஃப் லங்கா. அவ்வளவுதான்டா. வார் ஆஃப் லங்கா. ஓகேவா? இது எல்லாமே அமிஷ் திருப்பதியோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாகா அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால அந்த ஸ்டோரிக்கு நான் எடுத்துட்டு போனேன். சோ நாகமண்டலா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது யாரோட ஸ்டோரி அப்படின்னா ஒரு பாம்போட ஸ்டோரி தான். வேற ஒண்ணுமே கிடையாது. பாம்பு வந்து ஒரு கேர்ள் மேல வந்து லவ்ல ஃபால் ஆகும். சோ அவங்க 2 பேத்துக்குள்ள எப்படி அந்த லவ் வந்து மூவ் ஆகுது, அது நடுவுல அவர் ஹஸ்பண்ட் எப்படி வந்துட்டு போறாரு அப்படின்ற மாதிரி தான் கதை வந்து மூவ் ஆகும். சோ ஒரு பாம்பு வந்து ஒரு கேர்ளை வந்து லவ் பண்ணும். அதுதான் வந்து நாகமண்டலாவோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகேவா? கிளியரா இது வர? எஸ் மேம். கிளியர். அடுத்தது சசி தேஷ்பாண்டி. சசி தேஷ்பாண்டி எந்த இயர்ல born ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி 1938ல வந்து born ஆயிருப்பாங்க. ஓகேவா? இவங்களோட ஒர்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட். டார்க் ஹோல்ட் நோ டெரர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒர்க் எழுதியிருப்பாங்க. 1980ல இந்த ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? டார்க் ஹோல்ட் நோ டெரர்ஸ் அப்படின்னு சொல்லி இருட்டு வந்து எந்த ஒரு பயத்தையுமே வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கல. டார்க் ஹோல்ட் நோ டெரர்ஸ் அப்படின்னு சொல்லி 1980ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அவங்களோட டெபியூ ஒர்க் as well as இது சக்சஸ்ஃபுல் ஒர்க். ஓகேவா? சசி தேஷ்பாண்டியோடது. தென் செகண்ட் ஒர்க் வந்து தட் லாங் சைலன்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அது 1989ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அவார்ட் வந்து 1990ல வாங்கியிருக்கும். ஓகேவா? தட் லாங் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவார்டு வாங்கின ஒர்க். யாரோடது? சசி Shashi தேஷ்பாண்டே. Deshpande. சசி சசி தேஷ்பாண்டே. தேஷ்பாண்டியோடது. ஓகேவா? சசி தேஷ்பாண்டியோடது தட் லாங் சைலன்ஸ் 1989ல பப்ளிஷ் ஆகி 1990ல அவார்ட் வாங்கியிருக்கு. இதுல லாங் சைலன்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா ஒரு நார்மலா மெரிட்டல் லைஃப்ல ஒரு பொண்ணு இருப்பா தெரியுமா? அந்த மாதிரி தான் இங்கே ஒரு கேரக்டர் வந்து காமிப்பாங்க. அவ பேரு ஜெயா. JAYA. ஓகேவா? அவள வந்து அவளோட தாட்ஸ், அவ என்ன நினைக்கிறா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து சப்ரஸ் பண்ணிட்டே இருப்பான் அவனோட ஹஸ்பண்ட். சரி ஹஸ்பண்ட் மட்டும் தான் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா சைல்ட்ஹுட்ல இருந்து எல்லாமே அவளுக்கு அப்படிதான் இருக்கும். சைல்ட்ஹுட்ல இருக்கும்போது அவங்க அப்பா அவளை சப்ரஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சப்ப அந்த பிளேஸ்க்கு அவங்க ஹஸ்பண்ட்னு ஒருத்தன் வருவான். அவன் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பான். சோ அந்த இடத்துல விமன் வந்து அவளோட வாய்ஸ் அவுட் பண்றதுக்கான ஸ்பேஸே அந்த இடத்துல கொடுத்திருக்கவே மாட்டாங்க. ஓகேவா? அதுதான் வந்து லாங் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. சோ தட் லாங் சைலன்ஸ் அப்படின்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா அந்த விமன் அந்த சென்ட்ரல் கேரக்டரால வாய்ஸ் அவுட் பண்ணவே முடியல. அவ சைல்ட்ஹுட்ல இருந்தாலும் சரி, மிடில் ஏஜ்ல இருந்தாலும் சரி, அவளால வாய்ஸ் வந்து வெளியில எடுத்துட்டே வர முடியல. அவ சப்ரஸ் பண்ணி தான் அவளை வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுதான் வந்து தட் லாங் சைலன்ஸ் அப்படின்ற ஒர்க்கோட டைட்டிலோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு பாக்குறோம். சோ தட் லாங் சைலன்ஸ் வந்து 1989 பப்ளிகேஷன். 1990ல அவார்ட் வாங்கியிருக்கு. டெபியூ ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தா டார்க் ஹோல் நோ டெரர். டார்க் ஹோல் நோ டெரர் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேல எந்த ஆத்தர் பார்த்தோம்? உமா உமா பரமேஸ்வரன். உமா பரமேஸ்வரன். பரமேஸ்வரா. ஓகேவா? உமா பரமேஸ்வரன். மீனாட்சி முகர்ஜிக்கு என்ன பார்த்தோம்? எம்பையர். எம்பையர். பெரிஷபிள் எம்பையர். ஓகே. மீனாட்சி அப்படின்னா சாமின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னா அவங்க எங்க இருப்பாங்க? எம்பையர்ல தான் இருப்பாங்க. பெரிய பில்டிங்ல தான் இருப்பாங்க. சோ எம்பையர் பெரிஷபிள் எம்பையர் 2001 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? உமா பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லி பார்த்தா கதை என்ன வரும்? சன்ஸ் மஸ்ட் டை. பையன் வந்து இறந்து போயிடணும். செகண்ட் பொண்ணோட பேர் என்ன? மீரா. யாருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க? சீதா. சீதா. சீதாக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க. சோ சீதாஸ் ப்ராமிஸ் பாக்குறோம். ஃபோர்த் ஒர்க் சிஸ்டர். டிடி மை சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வரும். டிடி அப்படின்னு மை சிஸ்டர்னு பார்த்தோம். கடைசி இருக்க 2 ஒர்க்கும் எது ரிலேட்டடா வரும்? ஃப்ரூட்ஸ். டைட்டில் மேங்கோ மேப்பிள். மேங்கோ மேப்பிள் ஆன் ட்ரீஸ்ன்னு சொல்லி கடைசி ஒர்க் பார்த்தோம். அதுக்கு முந்தின ஒர்க் ஏதோ ட்ரீன் வரும். டேமரிண்டா. ரூட்லெஸ் பட் கிரீன். ஆ. ரூட்லெஸ் பட் கிரீன் இன் வால் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 1998 பப்ளிகேஷன். இதே 1998ல இவரோட ஒர்க் எது பப்ளிஷ் ஆயிருக்கும்? கிரீஷ் கர்னாடோடது. ஃபயர் அண்ட் தி ஃபயர் அண்ட் த ரெயின் அண்ட் Fire ஃபயர் Rain. ஃபயர் அண்ட் த ரெயின் பார்த்தோம். ஓகேவா? சோ சசி தேஷ்பாண்டிக்கு இந்த 2 ஒர்க் மட்டும் படிங்க. ரிமைனிங் ஒர்க்ஸ் உங்களுக்கு இருக்கு. நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகேவா? ஓப்பனிங் அப்படின்றதுனால எனக்கு இந்த 2 ஒர்க்ஸ் மட்டும் படிங்க. சசி தேஷ்பாண்டி அப்படினாலே டார்க் ஹோல் நோ டெரர்ஸ் 1980 பப்ளிகேஷன். அதுல இருந்து 9 வருஷம் கழிச்சு தான் அவங்க வந்து அடுத்த ஒர்க் எழுதியிருக்காங்க. தட் லாங் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1989. சாகித்ய அகாடமி வந்து 1990ல வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்புறம் பிரதாப் சர்மா. பிரதாப் சர்மாக்கு வந்து மொத்தமே 2 ஒர்க் தான். 2 ஒர்க்கையும் ஆல்ரெடி நெட்ல கேட்டுட்டாங்க. ஒன்னு வந்து பார்ஸ் இன்விசிபிள் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. அப்புறம் டச் ஆஃப் பிரைட்னஸ்.
ஓகேவா? A touch of brightness. எப்படி வந்து அட்டியா ஹோசினோட ஒர்க் வந்து நம்ம பார்த்ததும் சன்லைட் ஆன் தி புரோக்கன் காலம் அப்படின்னு படிக்கிறீங்களோ, அதே மாரியே பிரதாப் சர்மாவோட ஒர்க் வந்து A touch of brightnessன்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. பாஸ் இன்விசிபிள். இதுக்கு இயர்லாம் நீங்க பார்க்க வேணாம். ஓகேவா? ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. பிரதாப் சர்மாவோட ஒர்க் வந்து பாஸ் இன்விசிபிள் எ டச் ஆஃப் பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இந்த டச் ஆஃப் பிரைட்னஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க சாகித்ய அகாடமி அவார்டுக்கு. ஆனா அது அவார்டு வாங்கியிருக்காது. அவார்டு கிடைச்சு எந்த ஒர்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அருந்ததி ராயோட அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபைனட் ஜஸ்டிஸ் அப்படின்ற அந்த ஒர்க் தான் வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஷார்ட் லிஸ்ட் பண்ணது வந்து டச் ஆஃப் பிரைட்னஸையும் சேர்த்து தான் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவார்டு யார் வாங்கியிருப்பா அப்படின்னா அருந்ததி ராயோட அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபைனட் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒர்க்கு தான் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு 2006ல கொடுத்திருப்பாங்க. இதே 2006ல புக்கர் பிரைஸ் வாங்கின ஒர்க் வந்து இதே 2006ல புக்கர் பிரைஸ் வாங்கினது யாரா? அப்பதே தானே சொன்னீங்க கரெக்டா? கிரண் தேசாயோட Inheritance of Law. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். ஓகேவா? அது வந்து 2006 புக்கர் பிரைஸ். இது வந்து 2006 சாகித்ய அகாடமி அவார்டு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினது அப்படின்னு பார்க்கும்போது அருந்ததி ராயோட அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபைனட் ஜஸ்டிஸ் வந்து 2006ல வாங்கிருக்கோம். நம்ம இன்னும் அருந்ததி ராயை பார்க்கல. அவங்க வந்து இம்பார்ட்டன்டான ரைட்டர். அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர்ற மாதிரி, இவ்வளவு தப்பு வந்து நடந்துட்டு இருக்கு, இதை நீங்க ஏன் இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஓகேவா? அருந்ததி ராயோட ஒர்க்ஸ் எல்லாமே அப்படி ஃபயரா இருக்கும். அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபைனட் ஜஸ்டிஸ் அதுக்கு தான் வந்து அவார்ட் கொடுத்திருப்பாங்க. சோ பிரதாப் சர்மாக்கு நான் எந்த கதையுமே சொல்லல. பிரதாப் சர்மா அப்படின்னா இந்த ரெண்டு ஒர்க்கையும் படிக்கணும். பார்ஸ் இன்விசிபிள் டச் ஆஃப் பிரைட்னஸ். ஓகேவா? பார்ஸ் இன்விசிபிள் டச் ஆஃப் பிரைட்னஸ் அது ரெண்டுமே அவனோட இம்பார்ட்டன்டான ஒர்க்னு பாக்குறோம். டச் ஆஃப் பிரைட்னஸ் ஆல்ரெடி மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்ட ஒர்க். சரியா? நெக்ஸ்ட் அருண் ஜோஷி. அருண் ஜோஷி வேற, அருண் கொல்காத்தர் வேற. ஓகேவா? அருண் கொல்காத்தர் நம்ம என்ன பார்த்தோம்? அருண் கொல்காத்தருக்கு நம்ம என்ன ஒர்க் பார்த்தோம்? ஜெருசி ஜெஜூரி. ஜெஜூரி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாருன்னு பார்த்தோமா? அது வந்து மகாராஷ்டிரால ஒரு காடு, அந்த காடை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி ஜெஜூரி அப்படின்னு பார்த்தோம். அப்ப சர்ப சாஸ்திரான்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அது வந்து அருண் கொல்காத்தரோட ஒர்க். இது வந்து அருண் ஜோஷி. ஓகேவா? அருண் ஜோஷியோட ஒர்க்ஸ் வந்து ஃபாரினர் அப்படின்ற ஒர்க்கை நெட்ல கேட்டாங்க. ஃபாரினர், அப்ரெண்டிஸ். இந்த ரெண்டு ஒர்க்குமே ஆல்ரெடி நெட் கொஸ்டின். தி லாஸ்ட் லேபிரிந்த் அப்படின்ற அந்த ஒர்க்குக்கு அவங்க அவார்டு வாங்கியிருப்பாங்க. 1981ல பப்ளிஷ் ஆகி 1982ல வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அருண் ஜோஷி தி லாஸ்ட் லேபிரிந்த் பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1981. 1982ல வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க. இதுல தி ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் அவங்க எழுதியிருப்பாங்க. இதே மாதிரி நம்ம இப்போ ஒரு ஒர்க் பார்த்தோம்ல, அது யாரு? பிஸ்வாஸ்ன்னு சொல்லிட்டு. V.S. Naipaul. என்ன ஒர்க்ஸ்? என்ன டைட்டில்? House for Mr. Biswas. தி ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ் அப்படின்னு பார்த்தோம். பப்ளிகேஷன் இயர் என்ன? 1961. 1961. தி ஹவுஸ் ஆஃப் மிஸ்டர் பிஸ்வாஸ். ஓகேவா? அது வந்து 1961ல பப்ளிஷ் ஆயிருக்கு. யாரோட ஒர்க் அப்படின்னா விஎஸ் நெய்பாலோட ஒர்க். அதே மாதிரி ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ் அப்படின்னு சொல்லி யார் எழுதியிருப்பானா அருண் ஜோஷி எழுதியிருப்பார். அது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1971. இதே மாதிரியே 10 இயர்ஸ் டிஃபரன்ஸ் வச்சு ரிலேஷன்ஷிப்னு ரெண்டு ஒர்க் சொல்லி கொடுத்தார். ரிலேஷன் யாரோடது? A.K. ராமானுஜன். எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1971. எஸ். அவர் குட்டியா எழுதினாரு, அதனால அவருக்கு 71 தான் கொடுத்தாங்க. ஒருத்தர் பெருசா எழுதினாரு ரிலேஷன்ஷிப்ஸ்ன்னு சொல்லிட்டு, அது பப்ளிஷ் ஆன இயர் 1981. அது யாரோட ஒர்க்? பப்ளிஷ் ஆகி அவார்டு வாங்கியிருக்கும். Jayendra Mahapatra. மகாபாத்ரா. அவ்வளவுதான். ஜெயந்திர மகாபத்ராவோட ஒர்க். அது வந்து 71, 81 நம்ம கம்பேர் பண்ணி படிச்சோம். ஓகேவா? அதே மாதிரிதான் இங்க அருண் ஜோஷியோடது த ஃபாரினர் அப்படின்றது நெட் கொஸ்டின். ஓகே. அருண் ஜோஷி த ஃபாரினர், அப்புறம் அப்ரெண்டிஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் பாக்குறோம். அவார்டு வாங்கின ஒர்க் வந்து த லாஸ்ட் லேபிரிந்த் அப்படின்னு பாக்குறோம். இதே மாதிரி லேபிரிந்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த ஜெனரல் இன் லேபிரிந்த் அப்படின்னு யார் எழுதியிருப்பா? த ஜெனரல் இன் லேபிரிந்த். கேப்ரியல் காஷா மார்க்ஸ். எஸ். ஜெனரல் இன் லேபிரிந்த் அப்படின்ற ஒர்க் வந்து ஜில தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஜில தான் ஆத்தரோட நேமும் வரும் அப்படின்னு சொன்னா கேப்ரியல் காஷா மார்க்ஸ். கேப்ரியல் காஷா மார்க்ஸ் எந்த இயர்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? 1982. 1982ல வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? எந்த ஒர்க்கோட சப்டைட்டில் வந்து த லாஸ்ட் லேபிரிந்த்? அவங்க கூட கேத்தலிக் நாவல்ஸ் எழுதுவாங்க. ஹூ இஸ் ஷி? பவர் அண்ட் த க்ளோரி. ஆத்தர்ரா? கிரஹாம் கிரீன். கிரகாம் கிரீன். பவர் அண்ட் த க்ளோரி அப்படின்ற ஒர்க் வந்து 1940ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அது யார் ஆத்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தா கிரகாம் கிரீன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
சோ அதோட சப்டைட்டில் தான் என்னது அப்படின்னு சொன்னா அந்த லாஸ்ட் லாபிரிந்த் அப்படின்னு அவங்க ஒர்க் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சோ அது வந்து பவர் அண்ட் க்ளோரியோட சப்டைட்டில். அவங்க தான் கேத்தலிக் நாவல்ஸ் எழுதுவாங்க. சோ அருண் ஜோஷிக்கு 4 ஒர்க்குமே நீங்க படிக்க தான் செய்யணும். ஃபாரினர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ரென்டிஸ், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் பில்லி பிஸ்வாஸ், அப்புறம் த லாஸ்ட் லாபிரிந்த் அப்படின்ற ஒர்க் வந்து 1981, 1982ல அவார்ட் வாங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிளியரா அருண் ஜோஷி? எஸ் மேம். எஸ். இதுக்கு முன்னாடி ஒரு ஆத்தர் பார்த்தோம்ல, அது யாரு? பிரதாப் சர்மாவோட 2 ஒர்க்ஸ் என்ன? Invisible. வாஸ் இன்விசிபிள். டைம்ஸ் ஆஃப் பிரைட்னஸ். எஸ், த டச் ஆஃப் பிரைட்னஸ். டச் ஆஃப் பிரைட்னஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். பட் அது ஷார்ட் லிஸ்ட் ஆயிருந்தாலும் அவார்ட் யார் வாங்கியிருப்பா? 2006ல Arundhati Roy. அருந்ததி ராயோட இன்ஃபைனைட் ஜஸ்டிஸ். அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபைனைட் ஜஸ்டிஸ். ஓகே, அல்ஜிப்ரானா மேத்தமெட்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபைனைட் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒர்க் தான் வந்து அவார்ட் வாங்கியிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது வந்து அருந்ததி ராயோடது. அனுராதா ராய் வந்து எந்த ஒர்க்குக்கு அவார்ட் வாங்கியிருப்பாங்க? அனுராதா ராய். All the leaves. We never lived. ஆல் த லைஃப்ஸ் வி நெவர் லீட் அப்படின்ற ஒர்க்குக்கு வந்து அவங்க அவார்ட் வாங்கியிருப்பாங்க. அது அவங்களோட ரிமைனிங் ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ன வரும்? அணு அப்படின்னா ஆட்டம்னு பார்த்தோம். அப்போ வாட் இஸ் தட்? Atlas. அட்லஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒர்க். செகண்ட் Unfolded earth. அன்ஃபோல்டட் எர்த். அப்புறம் எங்க படுத்திருந்தான் வந்து? Sleeping on Jupiter. ஜூபிட்டர். எஸ், ஸ்லீப்பிங் ஆன் ஜூபிட்டர். இது எல்லாமே வந்து அனுராதா ராயோடது. ஓகேவா? அனுராதா ராய் வேற, அருந்ததி ராய் வேற. அதே மாதிரி இன்னொருத்தவங்களும் வருவாங்க. ஏல ஸ்டார்ட் ஆகி சாகித்ய லிஸ்ட்ல கடைசி இருப்பாங்க அவங்க. இவங்க 3 பேரையும் குழப்பிக்க கூடாது. அருந்ததி ராய் வந்து ஃபயரா எழுதுவாங்க. ஓகேவா? அனுராதா ராய் வந்து ஆட்டம் பத்தி எழுதுவாங்கன்னு சொல்லி நம்ம அவார்ட் பார்த்தோம். இவங்க 2 பேரையும் கன்ஃபியூஸ் பண்ணாம பாத்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது அனில் ஜெஷ்வாலா. அனில் ஜெஷ்வாலா அப்படின்னு சொன்னா அதுல அதில் ஜெஷ்வாலா அப்படின்னு தான் இருக்கு. அது நீங்க பார்க்கும்போது அனில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ANIL ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நம்ம ஏதாவது ஒர்க்ஸ் படிக்கும் போது அவங்க நேம் வந்து மாத்தி பாக்குறோம், அதே மாதிரியே அதில் ஜெஷ்வாலா அப்படின்னு இருக்க நேம் நீங்க அனில் ஜெஷ்வாலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அனில் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும் அப்படின்னா லேண்ட்ஸ் எண்ட். அந்த லேண்ட் வந்து முடிய போகுது. ஒரு குட்டி அணில் இருக்கு. அந்த அணில் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த லேண்ட் வந்து முடிய போகுது. அதனால லேண்ட்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, அப்ப அவங்க ஒரு பர்சனை வந்து தேடிட்டு போகுது. அப்பதான் அது வந்து பாக்குது அந்த இடம் வந்து முடிய போகுது. ஒரு பர்சன் தேடிக்கிட்டே அது போயிட்டே இருக்கு, மிஸ்ஸிங் பர்சனை. அங்க போய் பார்த்தா அந்த இடமே முடிய போகுது. ஐ மீன் அதோட அந்த பாறையே முடிய போகுது. அதனால அது வந்து லேண்ட்ஸ் எண்ட் அப்படின்னு சொல்லி. எதுக்கு அந்த பர்சனை தேடிச்சு அப்படின்னு சொன்னா குட் பை சொல்றதுக்காக தேடிச்சு. அதனால ட்ரைங் டு சே குட் பை அப்படின்றது தான் அவங்களோட ஒர்க். சோ அனில் ஜெஷ்வாலா அப்படின்னு சொல்லி பார்த்தா ட்ரைங் டு சே குட் பை அப்படின்றது அவங்களோட கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ். அதுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 2014ல வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? அதில் ஜெஷ்வாலா அப்படின்றத அனில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிமேஷன்ல வர அனில ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு பர்சனை தேடிட்டு போகுது. அது வந்து மிஸ்ஸிங் பர்சன். போய் பார்த்தா அந்த இடமே அங்க முடிஞ்சிருச்சு. எதுக்காக அந்த அணில் வந்து அந்த பர்சனை தேடிட்டு இருந்துச்சு அப்படின்னா குட் பை சொல்றதுக்காக தேடிட்டு இருந்துச்சு. அதனால ட்ரைங் டு சே குட் பை அப்படின்றது அவங்களோட ஒர்க்ஸ். ஸோ ட்ரைங் டு சே குட் பை கலெக்ஷன் ஆஃப் போம்ஸ். அவார்ட் வாங்கின இயர் வந்து 2014 அப்படின்னு பாக்குறோம். ஓகேவா? எடுத்ததும் அவார்ட் வாங்கின இயர் மனப்பாடம் பண்ண முடியாது. டெய்லி வந்து நீங்க ரிப்பீட்டடா சொல்லி பார்க்கணும். இந்தியன் ரைட்டர்ஸ்ல கடைசி பேஜ் எடுத்தீங்க அப்படின்னா பப்ளிஷ் ஆன இயர், அவார்டு வாங்கின இயர் எடுத்து பக்கத்துல நான் கொடுத்துருப்பேன். அப்போ ஒரு சைட க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு சைட சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இது யாரோட ஒர்க்ன்றது ஞாபகம் வரும். அவங்க எந்த ஒர்க்கு அவார்டு வாங்கினாங்க, எப்போ பப்ளிஷ் ஆச்சு, எப்போ அவார்டு வாங்கினாங்க. இது வந்து கம்பேர் பண்ணி பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அந்த பேஜ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா. சோ எவ்வளவு தூரம் படிச்சிருக்கோமோ இந்தியன் ரைட்டர்ஸ் அது கூட சேர்ந்து சொல்லி பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஆதர்ஸோட நேம் வந்து உங்களுக்கு மறக்காது. ஓகேவா? சோ அனில் ஜெஷ்வாலா அப்படின்னு சொல்லி பார்த்தா ட்ரைங் டு சே குட் பை 2014ல அவங்க வந்து அவார்டு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கிளியரா? கிளியர் எஸ். அப்ப அருண் ஜோஷி எதுக்கு வாங்கினாரு? லாஸ்ட் லேபிரிந்த். the லாஸ்ட் லாபிரிந்த் அப்படின்ற ஒர்க்குக்கு வந்து அருண் ஜோஷி வாங்கியிருப்பாரு. எடுத்ததும் நான் இயர் மனப்பாடம் பண்ண சொல்ல அட்லீஸ்ட் ஒர்க் மட்டுமா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இன்னாரோட ஒர்க் அப்படின்றது மட்டுமா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது இவர் வேணாம். எனோஸ் டி சோசா அப்படின்றவங்க இம்பார்ட்டன்ட் லெட்டர் கிடையாது. அடுத்து நம்ம ஜீவ் பட்டேல் போலாம். ஜீவ் பட்டேல் அப்படின்றவங்க எப்ப born ஆயிருப்பாங்கன்னா 1940ல வந்து born ஆயிருப்பாங்க. ஓகேவா? சோ 1940ல வந்து born ஆயிருப்பாங்க. தென் இவங்களோட மேஜர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த அவுட்சைடர் அப்படின்ற ஒரு ஒர்க். ஓகேவா? த அவுட்சைடர் அப்படின்ற ஒர்க் மட்டும் இதுல படிச்சுக்கோங்க. தென் அவங்களோட மேஜர் கலெக்ஷன்ஸ் பார்த்தா போம்ஸ்னு ஒரு கலெக்ஷன் எழுதிருப்பாங்க. 1966ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் ஹவு டு யூ வித்ஸ்டாண்ட் பாடி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. அது 1976ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேவா? இந்த ரைட்டர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து இந்த இருக்கு போயட் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த இருக்கு ஜீவ் பட்டேல என்னன்னு சொல்லுவாங்கன்னா போயட் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களோட ரியல் லைஃப்ல அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டாக்டர் வந்து பிராக்டிசிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? MBBS முடிச்சுட்டு அவங்க வந்து டாக்டர் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இவங்க வந்து போயட் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு போயட் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட போம்ஸ் எல்லாமே வந்து ஒரு டாக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி தெரியுமோ அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. ஃபாரன்சிக் மெடிசன், பப்ளிக் ஹாஸ்பிட்டல், ஓல்டு மேன் டெத், போஸ்ட் மார்டம்,
அப்புறம் மீதி இருக்கிறது அப்படி இருக்காது. அப்புறம் ஆன் த கில்லிங் ட்ரீ. ஆன் த கில்லிங் ட்ரீ வந்து அவங்களோட இம்பார்ட்டன்டான வொர்க். சோ இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடா அவங்களோட டைட்டில்ஸ் எல்லாம் வரதுனால தான் இவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பொயட் ஆஃப் ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ரியல் லைஃப்ல அவங்க டாக்டராவும் இருந்தாங்க. சோ அது ரிலேட்டடா அவங்களோட போம்ஸ் எல்லாத்தையும் எழுதினாங்க. ஃபாரன்சிக் மெடிசின், ஸ்குரில்ஸ் இன் வாஷிங்டன், பப்ளிக் ஹாஸ்பிட்டல், ஓல்டு மேன் டெத், போஸ்ட்மார்டம். ஓகேவா? இந்த 4 ஒர்க்குமே உங்களுக்கு ஒரே மாரி படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஃபாரன்சிக் மெடிசின பப்ளிக் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க. அந்த ஓல்டு மேன் வந்து இறந்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? போஸ்ட்மார்டம் தான் பண்ணுவாங்க. சோ இந்த 4 ஒர்க்ஸுமே உங்களுக்கு தொடர்ந்து வந்துரும். தொடர்ந்து வராதது அப்படின்னு பார்த்தா, ஸ்குரில்ஸ் இன் வாஷிங்டன் தனியா வரும். ஈவினிங் அப்படின்ற ஒர்க், அப்புறம் நரயல் பூர்ணிமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதியிருப்பாங்க. இந்த 3 ஒர்க்ஸுமே அவங்களோடது தனியா வரும். அது போக அவங்களோட கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் போம்ஸ்ன்னு ஒண்ணு எழுதியிருப்பாங்க. அப்புறம் ஹவ் டு யூ வித்ஸ்டாண்ட் பாடி 1976ல பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யார பார்த்துட்டு இருக்கோம்? G.V. G.V. Patel. Patel. ஜீவ் பட்டேல். ஜீவ் பட்டேல் 1940ல born ஆயிருப்பாங்க. ஓகே. அவங்களோட பர்த் இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்கள மேபி கேட்கலாம். 1940ல ஜீவ் பட்டேல் வந்து பிறந்திருப்பாங்க. அவங்களோட மேஜர் கலெக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்குறோம். போம்ஸ், ஹவ் டு யூ வித்ஸ்டாண்ட் பாடி. அவங்க வந்து பொயட் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்லுவாங்க. அதனால மெடிக்கல் ரிலேட்டடா வரும்னு சொல்றேன். ஃபாரன்சிக் மெடிசின், பப்ளிக் ஹாஸ்பிட்டல், ஓல்டு மேன் இறந்துட்டாரு. அதனால போஸ்ட்மார்ட்டம் பண்ண தூக்கிட்டு போட்டாங்க. ரிமைனிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்குரில்ஸ் இன் வாஷிங்டன், ஈவினிங், நரயல் பூர்ணிமா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. ஓகேவா? இவங்களோட ஃபேமஸான ஒர்க் ஆஃபன் நெட்ல கேட்டது அப்படின்னா ஆன் த கில்லிங் ட்ரீ. ஆன் த கில்லிங் ட்ரீ வந்து ஒரு சர்காஸ்டிக் போமா தான் எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ட்ரீ வந்து நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்குல்ல, அதனாலதான் நீங்க வந்து அழிச்சிட்டு இருக்கீங்க. ஆஸ் அ மனுஷங்க நம்ம என்ன பண்றோம்? நிறைய ட்ரீஸ் வந்து வெட்டிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர் அப்படின்னு சொல்லி நம்மள ஹியூமன்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர்னு சொல்லுவாரு. எதுக்கு அப்படின்னா நம்மளோட எனிமீஸ் வந்து ட்ரீ தான். பிகாஸ் அது நிறைய கிரைம் வந்து பண்ணிருச்சு. என்ன கிரைம் எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்னா, அது நம்மளோட தண்ணிய, நம்மளோட சன்லைட்ட, நம்மளோட வாட்டர அதெல்லாம் அது வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இன்டேக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ரொம்ப பெருசா வேற வளருது. அது எப்படி அப்படி பண்ணலாம்? அப்படி வந்து அது பண்ணக்கூடாது. அது பண்றது வந்து பெரிய பெரிய கிரைம். அப்ப அது டெஃபினட்டா ரூட்டோட அத வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். ரூட்டோட அத வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல வந்து சர்காஸ்டிக்கா அவர் பேசியிருப்பாரு. ஓகேவா? சர்காஸ்டிக்னா புரியுதுல? இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணவா சர்காஸ்டிக்னா என்னன்னு சொல்லி? புரியுது மேம். புரியுது மேம். சர்காஸ்டிக்கானா கிண்டலா சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல ட்ரீ ஒண்ணும் தப்பு பண்ணல. அது நமக்கு தான் வந்து நிழல் குடுத்துட்டு இருக்கு. நமக்கு தான் அது ஆக்ஸிஜன் குடுத்துட்டு இருக்கு. நமக்கு தான் அது நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. பட் அது அவர் கிண்டலா என்ன சொல்றாரு? அது வந்து கிரைம் பண்ணிட்டு இருக்கு. நம்மலாம் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். அப்ப தப்பு பண்ற நம்மளோட எனிமிய வந்து நம்ம போட்டு தள்ளணும். அப்ப அது வந்து திருடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவர் வந்து சர்காஸ்டிக்கா சொல்லிட்டு இருப்பாரு. சோ அதுதான் ஆன் த கில்லிங் ட்ரீ அப்படின்றது ஜீவ் பட்டேலோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். அவரோட ஒர்க்ஸ் ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு அவர் வந்து டாக்டர்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொயட் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்லுவாங்க. சோ அது ரிலேட்டடா வர 4 ஒர்க்ஸ் என்னது? ஃபாரன்சிக் மெடிசின். ஃபாரன்சிக் மெடிசின் அந்த எங்க தூக்கிட்டு சுவிட்சர்லாந்து, போறாங்க? எந்த ஹாஸ்பிட்டலுக்கு? வாஷிங்டன். வாஷிங்டன் வந்து தனி கதை. அது வந்து ஸ்குரில்ஸ் இன் வாஷிங்டன், Public ஈவினிங் hospital. நரயல் பூர்ணிமான்னு சொன்னேன். Public hospital. பப்ளிக் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனாங்க. அதுக்குள்ள அந்த ஆள் என்ன ஆயிட்டாரு? Postmortem. ஓல்டு மேன் வந்து இறந்துட்டாரு. ஓல்டு அப்புறம் தான் மேன் போஸ்ட்மார்டம். எஸ், ஓல்டு மேன் டெட். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம். திருப்பி ஒரு தடவை போஸ்ட்மார்ட்டம். பார்க்கலாம். ஃபாரன்சிக் மெடிசன். இப்ப ஏதோ ஒரு கொலை நடந்துச்சுன்னா என்ன கூப்பிடுவாங்க? ஃபாரன்சிக்க கூப்பிடுங்கன்னா படத்துல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா அவங்க தான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. சோ ஃபாரன்சிக் ஃபர்ஸ்ட். அப்புறம் பாடிய பப்ளிக் ஹாஸ்பிட்டல் தான் தூக்கிட்டு போக சொல்லுவாங்க. சோ பப்ளிக் ஹாஸ்பிட்டல். அப்புறம் அந்த ஓல்டு மேன் போறதுக்குள்ள இறந்துட்டாரு. அப்புறம் என்ன பண்ண சொல்லிருவாங்க? அப்ப என்ன காஸ் ஆஃப் டெத் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக போஸ்ட்மார்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருவாங்க. சோ போஸ்ட்மார்டம். இந்த 4 ஒர்க்ஸ்மே ஒரே கதை. ரிமைனிங் கதை ஸ்குரில்ஸ் இன் வாஷிங்டன், ஈவினிங் நரயல் பூர்ணிமா. ஓகேவா? இந்த 3மே ஒரு பாட்டு. அப்புறம் ஆன் த கில்லிங் ட்ரீ உங்களுக்கு கண்டிப்பா மறக்காது. ஏன்னா வந்து சர்காஸ்டிக்கா எழுதுன போம ஜீவ் பட்டேலோட ஒர்க்ன்னு பாக்குறோம். அவரோட மேஜர் கலெக்ஷன்ல ஹவ் டு யூ வித்ஸ்டாண்ட் பாடி அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. மேல வந்து த அவுட் சைடர் அப்படின்னு மட்டும் எழுதிக்கோங்க. ஏன்னா பார்ன் வித் அன்பிரிவிலேஜ்னு ஏன் இதுக்கு டைட்டில் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, சில பீப்புள்ஸ் வந்து வீடு இல்ல பப்ளிக்ல தூக்குறவங்க, டாய்லெட் கிளீன் பண்றவங்க, அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களா, அவங்களாம் அன்பிரிவிலேஜ்டு பீப்புள்ஸ். அப்ப அவங்கள பத்தின போம்ஸ் தான் அந்த 4 போம்ஸும். த அவுட் சைடர், டூரிஸ்ட் அட் கிராண்ட் ரோடு, நக்ரோல், சர்வன்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து கஷ்டப்படுறவங்க, அப்புறம் ப்ராஸ்டிடியூட்டா இருக்கிறவங்க, அவங்கள பத்தி இந்த 4 போமும் எழுதியிருப்பாரு. அதனாலதான் பார்ன் வித் அன்பிரிவிலேஜ் அப்படின்ற டைட்டில் கீழ இந்த 4 போமோட டைட்டிலும் வரும். அவுட் சைடர் வந்து வெளியில ஒர்க் பண்றவங்க, அப்புறம் நாக்ரோல் அப்படின்றது லீப்பர் உமன், லெப்ரசி இருக்கும்ல அந்த டிசீஸ், அந்த விமனை பத்தி பேசுறாங்க. அப்புறம் டூரிஸ்ட் அட் கிராண்ட் ரோட் அப்படின்றவங்க பாம்பே ரோட்ஸ்ல வந்து ப்ராஸ்டிடியூட்ஸா இருப்பாங்க தெரியுமா, அவங்கள பத்தி பேசுறாங்க. சர்வன்ட்ஸ் அப்படின்றது டொமஸ்டிக் சர்வன்ட்ஸ். சோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதுல பர்டிகுலரா இருக்கிற கேட்டகரிஸ் வந்து இவங்க அன்பிரிவிலேஜ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி பாண்ட் வித் அன்பிரிவிலேஜ்டு கீழ பேசியிருப்பாரு. அப்புறம் அவரோட மேஜர் கலெக்ஷன், தென் அவரோட போம்ஸ் நமக்கு கதை தெரியும். 2 பார்ட்டா உடைச்சு படிச்சோம். ஒன்னு வந்து ஒரு மெடிசன் ரிலேட்டடா படிச்சோம். இன்னொன்னு வந்து ஸ்குரில் வந்து ஈவினிங் டைம் வந்துச்சு. ஸ்குரில்ஸ் இன் வாஷிங்டன் ஈவினிங். அதுக்கப்புறம் கடைசி ஒர்க் வந்து நக்ரோல்னு ஒரு ஒர்க் படிச்சோம். நக்ரோல் இல்ல, இது நரயல் பூர்ணிமா. சாரி, நரயல் பூர்ணிமா. ஓகேவா? இந்த 3 ஒர்க்ஸுமே அது கீழ பார்த்தோம். கிளியரா ஜீவ் பட்டேல்? எஸ் மேம். எஸ். ஸ்குரில்னு பார்க்கும்போது ஒரு ஆத்தரோட நேம் நம்ம இப்படி படிச்சோம்ல, யார் இது? ஸ்குரில தமிழ்ல என்ன சொல்லுவோம்?
அதில் அப்படின்னு அனில் அதில வந்து அனில் ஜஷ்வாலா அப்படின்னு படிச்சுக்க சொன்னோம். அனில் ஜஷ்வாலா அனில் என்ன பண்ணிட்டு இருக்கு? லேண்ட் எண்ட் லேண்ட் எண்ட். எனக்கு அந்த 3 வொர்க் தொடர்ச்சியாலாம் வேணாம். பிகாஸ் அது உங்களுக்கு குரோனாலஜில கேட்க மாட்டான். எனக்கு அந்த 3 வொர்க் மட்டும் சொல்லுங்க போதும். லேண்ட் எண்ட் யார தேடி போகுதுடா அந்த கடைசி வரைக்கும்? மிஸ்ஸிங் பர்சன் மிஸ்ஸிங் சேயிங் பர்சன் பை. சேயிங் குட் பை. ஓகே, ட்ரையிங் டு சே குட் பை. அது 2014ல அவார்ட் வாங்கியிருக்கும் சாகித்ய அகாடமி அவார்ட். அவளதான் வந்து அனில் ஜஷ்வாலா. அடுத்தது பார்த்தா ஜீவ் பட்டேல். ஜீவ் பட்டேல் எந்த இயர்ல பிறந்திருப்பாரு? 1940. 40. Yes, அவ்வளவுதான். 1940. 1940. அவர் வந்து poet of ஹியூமன் பாடி. Human body. ஹியூமன் பாடி அப்படின்னு சொல்றாங்க. poet of human body அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அன்பிரிவிலேஜ்டு பீப்புள்ஸ் பத்தி எழுதுறாரு. அப்புறம் போம் கலெக்ஷன்ஸ் எழுதியிருக்காரு. அப்புறம் வெறுமனையா போம்ஸ் எழுதியிருக்காரு. இது போக இவருடைய இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ்னு பார்க்கும்போது அவரோட பிளேஸ்ன்னு பார்க்கும்போது மிஸ்டர் பெக்ராம், பிரின்சஸ், சவாஸ்கான் 3 ஒர்க் எழுதியிருப்பார். இதே மாதிரி 3 பிளேஸ்ன்னு ஒருத்தர் எழுதியிருப்பார் தெரியுமா? பிளேஸ் யாரோடது? 3 பிளேஸ் பிகினிங்ல பார்த்தோம்ல. 3 பிளேஸ். எஸ் மேம் நளினி கரெக்ட். நளினி. அப்புறம் மேரேஜ் போம் ஃபேமிலி மேட்டர்ஸ் இல்ல. ஸ்லீப் வாக்கர்ஸ். ஸ்லீப் வாக்கர்ஸ் ஃபேமிலி மேட்டர்ஸ் வந்து யாரோடது அப்படின்னா ரோஹின்டன் மிஸ்ட்ரியோடது. ஃபேமிலி மேட்டர்ஸ் 2 சைடும் ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ரோஹின்டன் மிஸ்ட்ரி பேசியிருப்பாரு. அது அவர் கதை. நம்ம இங்க 3 பிளேஸ் அப்படின்னு நம்ம யாரை பார்த்தோம் அப்படின்னா, யார் ஆத்தர் இதுக்கு இந்த 3க்கும்? 1924ல born ஆயிருப்பாரா? Nissim 1924 Shukla ma'am. நிசிம் எசேக்கியேல். ஓகேவா? ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு நேரம் படிச்ச இந்தியன் ரைட்டர்ஸ்ல ட்ரியோன்னு 2 பார்ட்டா பிரிச்சு படிச்சோம். பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்து எக்ஸாம்ல எப்ப பார்த்தாலும் திருப்பி அவன் கேட்டுட்டு இருக்கிறது இவங்க 2 பேரும் மட்டும் தான் குழப்புவான். ஒன்னு ஜீவ் பட்டேல், இன்னொன்னு நிசிம் எசேக்கியேல். இவங்க 2 பேரோட பிளேஸ் மட்டும் தான் அவன் இது வரைக்கும் குழப்பி கொடுத்து இதுல யார் வந்து நிசிம் எசேக்கியேலோடது, இது வந்து யாரோடது ஜீவ் பட்டேலோடது நான் அடிக்கடி கேட்டிருக்கான். சரியா? அப்போ பிளேஸ் நான் கேட்டாலே இவங்க 2 பேர் மட்டும் தான் ஞாபகம் வரணும். ஒன்னு நிசிம் எசேக்கியேல் 3 பிளேஸ் எழுதியிருப்பாரு. அடுத்தது ஜீவ் பட்டேல் 3 பிளேஸ் எழுதியிருப்பாரு. இவங்களோட 6 பிளேஸ் மட்டும் தான் அவன் ஷஃபிள் பண்ணி நிறைய தடவை கேட்டிருக்கான். அப்போ பிளேஸ்ன்னு சொல்லி நான் வேற எங்கேயும் உங்களை படிங்க, இதை கம்பல் பண்ணி படிங்க நான் எங்கேயுமே படிக்க சொன்னது மீதி எல்லாத்துக்கும் நான் கதை சொல்லி கொடுத்துருக்கேன். கதையை நம்ம வரிசையா படிச்சிருக்கோம். அது போமா இருக்கலாம், பிளேயா இருக்கலாம், நாவலா இருக்கலாம், எப்படி வேணாலும் அது போயிட்டு இருக்கும். பட் நான் பர்டிகுலரா இது வந்து பிளேஸ்டா, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி நான் எங்கேயுமே சொல்லி கொடுத்தது கிடையாது. நிசிம் எசேக்கியேலுக்கு சொல்லியிருக்கேன். அந்த 3 பிளேஸ் வந்து அவங்க சொன்னாங்க தெரியுமா? நளினி, மேரேஜ் போம், தி ஸ்லீப் வாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது 3மே வந்து நிசிம் எசேக்கியேலோட 3 பிளேஸ் அப்படின்ற டைட்டில் கீழே இந்த 3 பிளேயும் அவர் எழுதியிருப்பாரு. டு நாட் கால் இட் சூசைட்னு ஒரு பிளே எழுதியிருப்பாரு அவர் வந்து. ஓகேவா? அது போக ஜி பட்டேல் ஒரு 3 பிளேஸ் எழுதியிருப்பாரு. அதுதான் வந்து மிஸ்டர் பெக்ராம், பிரின்சஸ், சவாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 ஒர்க்கை மட்டும் அவ்வளவு தடவை ஷஃபிள் பண்ணி அவன் கேட்டிருக்கான். சோ இந்த 6 ஒர்க்கை கிளியரா படிச்சுக்கோங்க. இந்த 3 ஒர்க் வந்து ஜீவ் பட்டேலோடது, அந்த 3 ஒர்க் வந்து நிசிம் எசேக்கியேலோடது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா? எஸ் மேம். 6 பேரையும் படிச்சீங்க அப்படின்னா குழப்பிரும். இந்த 3 பேரை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க. நிசிம் எசேக்கியேலோடத டிப்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளால பிரிக்க முடியும். எனக்கு இந்த 3 ஒர்க் வந்து நிசிம் எசேக்கியேல்னு தரோவா தெரியும். அப்ப இந்த 3 பேர் வந்து டெஃபினட்டா ஜீவ் பட்டேலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால பிரிக்க முடியும். நீங்க 2யுமே தரவு பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால் போனதுக்கு அப்புறம் இவனான்னு குழப்ப ஆரம்பிச்சிடும். பிகாஸ் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால சொல்றேன். குழப்பம் எக்ஸாம் ஹால் போனதுக்கு அப்புறம். அதனால ஒருத்தனை டிப்ல வச்சுக்கோங்க. இன்னொருத்தன் இதுக்கு கீழே தான் வருவான். பெக்ராம், பிரின்சஸ், சவாஸ்கா இந்த 3 பேருமே இவரோட ஒர்க் அப்படின்றத லைட்டா டச் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டச் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸாம்ல போய் கொஸ்டின் பேப்பர்ல பார்க்கும்போது இவனை எங்கேயோ பார்த்திருக்கோம், ஆனா எங்க பார்த்தோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி மூளை வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். அப்படி பார்க்கவுமே நமக்கு கிளிக் ஆயிரும். இது வந்து நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கிளிக் ஆயிரும் உங்களுக்கு. அதெல்லாம் ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா? சோ நிசிம் எசேக்கியேலோட 3 பிளேஸையுமே டிப்ல வச்சுக்கோங்க மறக்காம. What are the 3 works? நிசிம் நளினி, நளினி, மேரேஜ், மேரேஜ் போயம், டீப் வாக்கர்ஸ். தி ஸ்லீப் வாக்கர்ஸ். ஓகேவா? இந்த 3 ஒர்க்குமே நிசிம் எசேக்கியேலோடது. அப்ப ரிமைனிங் இன்னொரு 3 பிளேஸ் எது அப்படின்னு சொல்லி நாளைக்கு நான் குவிஸ்ல காலங்காத்தால கேட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஆன்சர் வரணும். பெக்ராம், பிரின்சஸ், சவாஸ்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா? கிளியர். ஆனா எக்ஸ்ட்ரா 2 இருக்குல்லக்கா, அந்த 3 பிளேயும் டு நாட் கால் இட் சூசைட். டு நாட் கால் இட் சூசைட் அவங்க எக்ஸாம்ல கேட்டதே கிடையாதுடா. நான் தான் சும்மா படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அவன் 3 இதை கேட்டு போர் அடிச்சிருச்சு நான் அடுத்ததுக்கு போயிட்டானா, ஓகே. அதனால நான் சேர்த்து படிச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஓகேவா? புரியுதுக்கா. அடுத்தது குருச்சரண் தாஸ். குருச்சரண் தாஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன தெரியும்? கீதா மெக்தா விட்டுருங்க. குருச்சரண் தாஸ்க்கு நம்ம ஓப்பனிங்ல ஒரு ட்ரிலஜி படிச்சோம்ல. நான் ஃபிக்ஷன் ட்ரிலஜி வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒர்க்? 2002ல பப்ளிஷ் ஆயிருக்கும்.
Inquilab. இன்குலப் வந்து பெங்கால் ட்ரிலஜி கீழ படிச்சிருப்போம். அப்புறம் ஏகே அப்பாஸ் அதே பேர்ல எழுதியிருப்பாரு. கேஏ அப்பாஸ். ஏகேஏ அப்பாஸ். அந்த ஹார்பிக் விளம்பரத்துக்கு வருவாருன்னு சொன்னேன்ல. Ma'am, ஞாபகம் India. இருக்கா? குழப்புறேனாடா? குருச்சரண் தாஸோடது மிரா, India. லாரன் சாஹிப். ஆ இந்தா இருக்கு பாரு. குருச்சரண் தாஸ் நம்ம கொஸ்டின் பேப்பர்ல முதலே படிச்சிட்டோம். புதுசா படிக்கிற மாதிரி தயவு செஞ்சு இதை பார்க்காதீங்க. குருச்சரண் தாஸ் 1943ல born ஆயிருக்காரு. அதை நான் 42ன்னு சொல்வேன் உங்களுக்கு. ஆனா அது 42 தான். ஓகேவா? குருச்சரண் தாஸ் 1942. லாரன் சாஹிப்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. மிரான்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. ஓகேவா? இது ரெண்டுமே அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க். தென் அவர் ஒரு ட்ரிலஜி எழுதியிருப்பாரு. நான் ஃபிக்ஷன் ட்ரிலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நான் ஃபிக்ஷன் ட்ரிலஜி என்னன்னு பார்க்கும்போது தான் இந்தியா அன்பவுண்ட் 2002ல பப்ளிஷ் ஆயிருக்கும். தி டிஃபிகல்டி ஆஃப் பீயிங் குட் 2009ல பப்ளிஷ் ஆயிருக்கும். கமா அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. தி ரிடில் ஆஃப் டிசைர் 2018. இதுல இந்தியா அன்பவுண்ட் வந்து நெட் கொஸ்டின். ஓகேவா? லாரன்ஸ் சாஹிப்பும் மிராவும் ஆப்ஷன்ஸ்ல கேட்டிருக்காங்க. பட் அது ஆன்சரா வரல. சோ குருச்சரண் தாஸோடது லாரன்ஸ் சாஹிப், மிரா, இந்தியா அன்பவுண்ட். குருச்சரண் தாஸ்னால இந்த 3 ஒர்க்ஸ்மே டெஃபினட்டா தெரியணும். கிளியரா? Yes, ma'am. அடுத்தது டெம்சுலா ஓ டெம்சுலா ஏஓ. ஓகே, இதுதான் ஆத்தரோட பேரே. இவர் பத்மஸ்ரீ அவார்டு வந்து 2007ல வாங்கியிருப்பாரு. இவரை ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாரு 2013ல. 2013ல லேப்ரம் ஆஃப் மை ஹெட் அப்படின்ற ஒரு ஒர்க்குக்கு அவர் வந்து அவார்டு வாங்கியிருப்பாரு. ஆனா அந்த ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆயிருக்குன்னா 2009ல. இந்த அவார்டு வந்து 2013ல இவர் வாங்கியிருக்காரு அப்படின்னா 2014ல யார் வாங்கினா? இப்பதானே பாத்துட்டு வந்தோம். 2014ல யார் சாகித்ய அகாடமி வாங்கினா? ஒரு அனில்னு சொன்னேன்ல, அதில் ஜெஷ்வால் ஸ்பெல்லிங் வந்து. பட் நான் அனில்னு சொன்னேன். என்ன ஒர்க்குக்கு வாங்கியிருப்பாரு அனில் வந்து? Trying to say goodbye. அவ்வளவுதான். ட்ரைங் டு சே குட் பை வந்து 2014ல பப்ளிஷ் ஆகி அவார்டும் வாங்கியிருக்கோம். சரியா? அப்ப 2013ல யார் வாங்கினா அதுக்கு முந்தின வருஷம் அப்படின்னு பார்த்தா டெம்சுலா ஓ அப்படின்ற ரைட்டர் வந்து லேபரம் ஆஃப் மை ஹெட் அப்படின்ற ஒர்க்குக்கு வந்து அவார்டு வாங்கியிருப்பாங்க. சோ சாகித்ய அகாடமி அவார்டு புக்கை கடைசியா திருப்பி பாருங்க, எந்தெந்த ரைட்டர்ஸ் கவர் பண்ணிருக்கோன்றது தெரியும். டெம்சுலா ஓ லேபரம் ஆஃப் மை ஹெட் அவார்டு வந்து 2013ல வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அது மட்டும் தெரிஞ்சா போதும். அடுத்தது சல்மான் ருஷ்டி. சல்மான் ருஷ்டி எந்த இயர்ல பிறந்திருப்பாங்க? 47. அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கு Grimus. கிரீமஸ் பப்ளிஷ் ஆன இயர் 26. 75. 25 எப்படி வரும்? அவர் பிறந்ததே 47. சோ 75. ஓகே, 75ல தான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். செகண்ட் வந்து அவர் அவார்டு வாங்கின ஒர்க் என்னது? Midnight Children. பப்ளிஷ் ஆன இயர்ரா? 1981 1981. மிட்நைட் சில்ட்ரன் வந்து 1981ல வந்து அவார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பாக்குறோம். பப்ளிஷ் ஆன இயரும். மிட்நைட் சில்ட்ரனுக்கு அப்புறம் 83ல Shame. நைட் வர குழந்தை என்ன சொல்லுவாங்க? Shame. ஷேம்னு சொல்லுவாங்க. சோ 1983 வந்து ஷேம். அதுக்கு அடுத்தது ஒரு அனிமல் சிரிக்கவே சிரிக்காது, ஆனா அது சிரிச்ச மாதிரி சொல்லியிருப்பாங்க. Jaguar Smile. ஜாகுவார் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது எல்லாரும் கான்ட்ரோவர்ஷியலா அவரை கல்ல தூக்கி அடிச்ச ஒர்க். வாட் இஸ் த ஒர்க்? 1988 பப்ளிகேஷன். Satanic Verse. Satanic அவ்வளவுதான்டா. verses. சட்டானிக் வர்சஸ். இது வரைக்கும் நம்ம ஒரு கதையா படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவரோட சீக்வல்னு 2 ஒர்க் படிச்சோம். அது வந்து எப்படி சொல்றது? உயிரோட இல்லாத மிருகங்களை வச்சு சும்மா ஃபிக்ஷனலா எழுதியிருப்பாங்க. வாட் இஸ் த ஒர்க்? நான் அன்னைக்கே நீங்க குழப்புனீங்க அத வந்து. மறந்துட்டீங்க நீங்க வந்து அத. சீக்வல் ஒர்க்ஸ் 2 நடுவுல சொல்லிக் கொடுத்தேன். ஹரோன் அண்ட் தி சீ ஸ்டோரீஸ், இன்னொன்னு ஞாபகமே இல்லையா? ஹரோன் அண்ட் தி சீ ஸ்டோரீஸ். இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. நம்ம அடுத்தது பார்க்கலாம். அது கண்ணால ஒரு தடவை காமிக்கிறேன். ஞாபகம் நிக்கும் அதுக்கு அடுத்த தடவை. இல்லக்கா. இல்ல அத விட்டுரு. அந்த கதையை விட்டுரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டோரி ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிரீமஸ், அப்புறம் மிட்நைட் சில்ட்ரன், மிட்நைட் வெளியில வர குழந்தை ஷேம்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஜாகுவார் ஸ்மைல். அனதர் ஒர்க் வந்து சட்டானிக் வர்சஸ் 1988ல அடி வாங்கின ஒர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இது வரைக்கும் ஒரு ஸ்டோரி. அடுத்த கதை எதுல ஸ்டார்ட் ஆகும்? 1995ல ஒரு முஸ்லீம் பேர் சொன்னல, மோர். த மூர்ஸ் லாஸ்ட் சை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது Feet under the ground. Under the. அவங்கள வந்து ஒரே நிலைமையில வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அது வந்து 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அடுத்த ஒர்க் Fury. அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொன்னா ஃபியூரி. ஃபியூரி பப்ளிஷ் ஆன இயர் என்ன? கோவம் வந்துருச்சு அப்போ ஒரு தடவை தான் வரும். 01 ன்னு முடியும். 2001. ஓகே, ஃபியூரி பப்ளிஷ் ஆன இயர் என்ன அப்படின்னு சொன்னா 2001. யாருக்கும் ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒன்ஸ் காமிக்கிறேன். காமிக்காம நான் சொல்றது வந்து டைம் வேஸ்ட்.
ஃபர்ஸ்ட் கிரீன் மிஸ் கரெக்டா சொல்றீங்க. 1975 தட்ஸ் a சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல் ஃபிளாப்லிங் ஈகிள் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது மிட்நைட் சில்ட்ரன். மிட்நைட் சில்ட்ரன் 1981ல பப்ளிஷ் ஆயிருக்கும். பெஸ்ட் ஆஃப் புக்கர் வந்து 1993ல கொடுத்திருப்பாங்க. புக்கர் ஆஃப் புக்கர் வந்து 2008ல கொடுத்திருப்பாங்க. இடியட் மாதிரி அவன் இதை கேட்டாலும் கேட்பான். அதனால பி தரோ வித் இட். பெஸ்ட் ஆஃப் புக்கர் வந்து 1983, புக்கர் ஆஃப் புக்கர் வந்து 2008ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஷேம் 1983ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அப்புறம் ஜாகுவார் ஸ்மைல் 1987. சட்டானிக் வர்சஸ் அடி வாங்கின ஒர்க்னு சொல்லி கொடுத்தேன் 1988. ஓகேவா? இதுல இருந்து தான் அந்த முஸ்லிம் பொண்ணோட ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த மூர் லாஸ்ட் சை 1985ல பப்ளிஷ் ஆயிருக்கும். சீக்வல் ஒண்ணு நீங்க அடிக்கடி மறந்து போறது எது அப்படின்னு சொன்னா ஹரோன் அண்ட் தி சீ ஸ்டோரிஸும் லூகா அண்ட் தி ஃபயர் ஆஃப் லைஃப். இந்த ஒர்க்கை தான் நீங்க வந்து மறந்து போயிருங்க. டோட்டலா மறந்தே போயிருங்க. இவரோட ஒர்க்னே உங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸோ ஹரோன் அண்ட் தி சீ ஸ்டோரிஸ் இயர்லாம் இதுக்கு படிக்க வேணாம். ஒர்க் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஹரோன் அண்ட் தி சீ ஸ்டோரிஸ், லூகா அண்ட் தி ஃபயர் ஆஃப் லைஃப் அப்படின்ற ரெண்டு ஒர்க்குமே சல்மான் ருஷ்டியோட சீக்வல். ஓகேவா? ரிமைனிங் ஒர்க்ஸ் தான் நம்ம கதையா படிச்சோம். ஃபர்ஸ்ட் மூர் லாஸ்ட் சை அவங்களுக்கு கீழே தான் எல்லாமே இருக்கு. அந்த பொண்ணுக்கு கீழே தான் எல்லாமே இருக்குன்னு சொன்னேன். அதனால கிரவுண்ட் பெனத் ஹர் ஃபீட் 1999 பார்த்தோம். அப்புறம் கோ வந்துரும்னு சொன்னேன். ஃபியூரி 2001. எப்போ அந்த லைனை வந்து கிராஸ் பண்ணாங்க, அவ வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா எல்லாரும் கும்பிடு போடுவாங்கன்னு சொன்னேன். ஷாலிமார் த கிளவுன் பார்த்தோம். ஸோ ஸ்டெப் அக்ராஸ் த லைன் 2002 ஷாலிமார் த கிளவுன் பார்த்தோம். இந்த ஷாலிமார் அந்த கிளவுனை வெறும் ஷாலிமார் அப்படின்னு ஒரு இடத்துல ஒர்க் பார்த்தோம். வாட் இஸ் யாரோட ஒர்க் அது? அந்த ஷாலிமார்ன்றது வெறும் ஷாலிமார். இதே மாதிரி அதுவும் வந்து ஒரு வார்ல நடந்த கதை தான். அதுலதான் இந்த பேண்டிகூட் ரன், ஷாலிமர், பெரிச்சாலி. சரி, வார வச்சு நம்ம யாருக்கு சம்மேஷன் பார்த்தோம்? யாருக்கு நான் கதை சொல்லி கொடுத்தேன் வார வச்சு? வார் எதுக்காக போடுவாங்க? மனோகர் மனோகர் மல்கோகர் மேங்கோக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கு. அந்த மேங்கோக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து மேல வந்து பறக்கும். சீ ஹாக்ஸ் வந்து பறக்கும் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் டோல் ட்ரம்மர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். காம்பாக்ட் ஆஃப் ஷேடோஸ் ரெண்டு பக்கமும் வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் பென் இன் த கேஞ்சஸ். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த ஒர்க் என்ன வரும்? ரெண்டு பக்கமும் ஸ்பை இருந்தாங்கன்னு பார்ப்போம். ஸ்பை இன் ஆம்பர், அப்புறம் டெவில்ஸ் விண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்த ஒர்க் தான் என்ன வரும் அப்படின்னா ஷாலிமர் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் பேண்டிகூட் ரன்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? அதுலதான் வந்து வெறுமனையா ஷாலிமர்னு சொன்னேன். பேண்டிகூட்னா பெருசாலின்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ தமிழ்ல சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே அப்படின்றத தமிழ்ல சொல்றேன். சரியா? சோ பேண்டிகூட் ரன் அப்படின்றது யாரோட ஒர்க் அப்படின்னா மனோகர் மல்கோகரோடது. அங்கதான் வெறுமனையா ஷாலிமர் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து நம்ம படிச்சோம். ஷாலிமர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க வந்து லைனை கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா எல்லாரும் மண்டிடுவாங்கன்னு சொன்னேன். சோ ஷாலிமர் த கிளவுன். சோ அவங்க வந்து யாரு எந்த என்சாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்சாண்ட்ரஸ் ஆஃப் ஃப்ளாரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ இது வரைக்கும் அடுத்த ஸ்டோரி பார்த்தோம். ஓகேவா? அண்ட் ரிமைனிங் இருக்க ஒர்க்ஸ் நீங்க தான் படிச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன். 2 years 8 months and 28 days ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. கோல்டன் ஹவுஸ் நமக்கு நல்லாவே தெரியும். அது வந்து இவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிச்சோட்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க. அது மிக்கல் டிக் லெவன்ஸோட டான் குகாத்தை பார்த்து எழுதிருப்பாங்க. அப்புறம் லாங்குவேஜ் ஆஃப் ட்ரூத், விக்டரி சிட்டி. இதெல்லாம் தாண்டி நேத்து நீங்க காலையில நம்ம கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது சல்மான் ருஷியோட ஒரு ஒர்க் வந்து வித்தியாசமா கேட்டிருந்தான். வாட் இஸ் அ ஒர்க்? கேல ஸ்டார்ட் ஆச்சு. மேட்ச் த ஃபாலோவிங்ல பார்த்தோம். சல்மான் ருஷி இருந்தாரு. படிச்ச ஆத்தர் எல்லாருமே இருந்தாங்க. விக்ரம் சேத் இருந்தாங்க. அவர் கூட ஹெவன் ஆஃப் லேக்னு ஒரு ஒர்க்கை பார்த்தோம். லோ லேண்ட் இருந்துச்சு. நீ கூட கேட்ட ஜும்பா லக்ரீன் கொடுக்காம ஏன் மேம் அதுல ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துருக்காங்கன்னு கேட்ட. நைஃப். அவ்வளவுதான்டா நைஃப். இதுதான் வந்து இப்ப ரீசெண்டா ஷிஃப்ட் 1ல ஆகஸ்ட் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒர்க் வந்து நைஃப். ஓகேவா? இப்ப இதுல ஆட் ஆன் பண்ணியாச்சு. சல்மான் ருஷியோட ஒர்க் நெட்ல கேட்டது என்னது? நைஃப்னு நமக்கு ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. அந்த ஒர்க் வந்து இந்த குரோனாலஜில இல்லவே இல்ல. பட் அவன் கேட்டிருக்கான். ஒன்னும் பரவாயில்ல. இது வந்து ஆட் ஆன் பண்ணிப்போம். நைஃப் அப்படின்ற ஒர்க் வந்து அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு. சல்மான் ருஷி கிளியரா? கிளியர்க்கா? கிளியர். இவ்வளவுதான் சல்மான் ருஷி. ஓகேவா? அடுத்தது மஞ்சு கபூர். இவங்களோட நான் முடிச்சுக்கிறேன். சரியா? இதுக்கப்புறம் போனா எல்லாரும் பெருசா இருக்காங்க. சோ மஞ்சு கபூர் அப்படின்னு பாக்குறோம். மஞ்சு கபூர் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா டிஃபிகல்ட் டாட்டர்ஸ்னு எழுதியிருப்பாங்க. எனக்கு இந்த ஒர்க்கை பார்க்கும்போது இன்னொரு டாட்டர் ஞாபகம் வருது. டைகர்ஸ் டாட்டர் யாரோடது? டைகர்ஸ் டாட்டர் பாரதி முகர்ஜி. டைகர்ஸ் டாட்டர் வந்து பாரதி முகர்ஜியோடது. கதை ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து டைகர்ஸ் டாட்டருக்கு அப்புறம் யாரை பத்தி பேசுறாங்க? அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு பூ ரொம்ப பிடிக்கும். ஜாஸ்மின். ஜாஸ்மின் ஒய்ஃப். சோ ஃபர்ஸ்ட் டாட்டர் பத்தி பேசிட்டாங்க. அடுத்த ஒர்க் வந்து ஒய்ஃப்னு பார்த்தோம். அடுத்த ஒர்க் வந்து ஜாஸ்மின்னு பார்த்தோம். அவங்க என்ன சொல்றாங்க? ஜாஸ்மின் அவங்களுக்கு மட்டும் பிடிக்காது, எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு சொன்னா அப்போ அது என்ன வரும்? அவங்களோட பொண்ணையும் பத்தி பேசுவாங்க. டேவிட் மைசெல்ஃப் அக்கா. ஹோல்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்றது அடுத்த ஒர்க்னு பார்த்தோம். அப்புறம் அவங்க என்ன கேக்குறாங்க? என்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றாங்க. லீவ் இட் டு மீ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்த ஒர்க் வந்து அது இவங்களுக்கு மட்டும் தேவையில்ல, அவங்க பொண்ணுக்கும் தேவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ டிசைரபிள் டாட்டர்னு நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமாக்கா. அடுத்து வந்து பிரைடுன்னு வரும்.
க்ரூம் பிரைடா அதுக்கடுத்து க்ரூம், ஆமா, பிரைடு ட்ரீ பிரைடுன்னு ஒண்ணு வரும். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? டிசைரபிள் டாட்டர். இது எல்லாமே யாரோட ஒர்க்? பாரதி பாரதி முகர்ஜி. பாரதி முகர்ஜியோடது. சோ பாரதி அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேர் ரொம்ப வீரமா இருக்குன்னு சொன்னோம். அதனால தான் டைகர்ஸ் டாட்டர், ஒய்ஃப், ஜாஸ்மின், ஹோல்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, லீவ் இட் டு மீ, அப்புறம் டிசைரபிள் டாட்டர் அவங்களுக்கும் வேணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து பிரைட் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ட்ரீ பிரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். சோ இது எல்லாமே யாரோடது அப்படின்னு சொன்னா பாரதி முகர்ஜியோடது. மஞ்சு கபூர் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா டிஃபிகல்ட் டாட்டர்ஸ்னு எழுதியிருப்பாங்க. அந்த ஒரு ஒர்க் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். டிஃபிகல்ட் டாட்டர்ஸ் 1998 அப்படின்னு சொல்லிட்டு. கிளியரா? கிளியர்ப்பா. விக்ரம் சேத் ஞாபகம் இருக்காரா? இவருக்கு நேத்து நம்ம ஒரு ஒர்க் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? நேத்துனா மேட்ச் த ஃபாலோயிங்ல இன்னைக்கு காலையில கொஸ்டின் பேப்பர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஒர்க் கேட்டிருந்தாங்க. அதுவும் நம்ம படிக்கலன்னு சொல்லி சொன்னேன். ஃப்ரம் ஹெவன் லேக். அதுவே தான்டா. ஃப்ரம் ஹெவன் லேக் அப்படின்னு ஒரு ஒர்க் வந்து கொடுத்திருப்பாங்க. ஃப்ரம் ஹெவன் லேக். ஓகேவா? அது போன தடவை நெட்ல கேட்ட கொஸ்டின். சோ விக்ரம் சேத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன வரும்னு சொன்னேன்? 2 பேரா சொல்லி கொடுத்தேன். இது அந்த குரோனாலஜி அதுக்கப்புறம் உங்களை கேட்கவே இல்லை. அன்னைக்கு கேட்டதோட அப்படியே காத்துல விட்டுட்டேன். பார்த்தே சொல்லுங்களேன். கதை என்ன ஞாபகம் வருதா? மேப்பிங். ஃபர்ஸ்ட் வந்து மேப் போட்டாங்க அப்படின்னு சொல்லி. எதுக்கு மேப் போட்டாங்க? டிராவல் பண்றதுக்கு. டிராவல் புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆமா. எங்கெல்லாம் டிராவல் பண்ணாங்கன்னு பார்த்தா தான் திபெத், சைனா அண்ட் நேபாள் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த 3 இடத்துக்கும் டிராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கார்டன் ரீச் பண்ணுவாங்க. கார்டன் ரீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒர்க் வரும்ல, ஒரு அவார்டு வாங்கின ஒர்க். Suitable boy-ஆ? இது கோல்டன் கேட்டா? கோல்டன் கேட். இதுக்கு அடுத்த ஒர்க் என்ன வரும் அப்படின்னு சொன்னா கோல்டன் கேட். அதனால தான் நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. என்ன ஏதோ ஒரு ஒர்க் மிஸ் ஆகுதுன்ட்டு. என்ன சொல்லி கொடுத்தேன்னா மேப் போட்டாங்க. எதுக்கு டிராவல் பண்ணி போறதுக்கு. அப்ப டிராவல் பண்ணி எங்க போனாங்க அப்படின்னா கோல்டன் கேட்டுக்கு போனாங்க. கோல்டன் கேட் பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1986. அவார்டு வாங்கின இயர் வந்து 1988. ஓகேவா? அவார்டு வாங்கின இயர் வந்து இதுதான் அதோட குரோனாலஜி ஆர்டர்ல இதுதான் வரும். அப்போ மேப் போட்டு டிராவல் பண்ணி போனாங்கன்னு பார்த்தோம். அந்த கோல்டன் கேட்டை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பெரிய கார்டன் இருந்துச்சுன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த 4 ஒர்க்குமே ஒரே பேரண்ட் சொன்னோம். மேப்பிங், டிராவல் புக், ஹம்பிள் அட்மினிஸ்ட்ரேட்டர் கார்டன், கோல்டன் கேட். இவங்க 4 பேருமே ஒரே டீம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ன சொன்னோம்? தூங்குறதுக்கு முன்னாடி ஜேர்னல் எழுதுவோம்னு சொன்னோம். ஸோ ஆல் யூ ஹூ ஸ்லீப் டுநைட் வந்து 1990, ஜேர்னல் எழுதுறது 1990. ஸோ டாக்டர் ஜேர்னல் என்ட்ரி ஃபார் ஆகஸ்ட் 6, 1945. இவங்க 2 பேரும் ஒரே பேரண்ட் பார்த்தோம். ஓகேவா? அதுக்கடுத்து 3 சைனீஸ் poets இருந்தாங்க. இதுல 3 இருக்கு. ஆனா அதுல நம்பர் என்ன வரும்? 2 வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 1992. இது 3 சைனீஸ் poets பத்தி பேசியிருப்பாங்க. 3 சைனீஸ் poets யாரெல்லாம் அப்படின்னா லிப்பி, டுஃபு, வாங் வே. இவங்க 3 பேரை பத்தி இதுல பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதுவும் 1992. அப்புறம் பீஸ்ட் டேல் ஃப்ரம் ஹியர் அண்ட் தேர் அப்படின்ற அந்த ஒர்க்குமே 1992 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமஸான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா சூட்டபிள் பாய் ஒன்று, ஈக்குவல் மியூசிக் ஒன்று. சூட்டபிள் பாய் வந்து 1993ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் ஈக்குவல் மியூசிக் வந்து 1999ல. இதுல வந்து மிக்கேல்னு ஒருத்தர் இருப்பான், வந்து வயலினிஸ்டா இருப்பான். ஜூலியான்னு ஒருத்தர் இருப்பா, வந்து பியானிஸ்டா இருப்பா. சோ இவங்க 2 பேரும் ஸ்டோரியை பார்த்தா ஈக்குவல் மியூசிக்கல் பேசியிருப்பாங்க. அது வந்து 1999 அப்படின்னு சொன்னேன். சோ 1983, 1999. இதே 1993ல மகேஷ் டட்டானியோட எந்த ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்கும்? அவார்டு வாங்கின ஒர்க். மகேஷ் டட்டானி. Where there is will. அது வந்து அவரோட டெபியூ ஒர்க். நான் அவார்டு வாங்கின ஒர்க் எதுன்னு கேக்குறேன். அவரோட டெபியூ ஒர்க் வந்து 1988ல 7 பப்ளிஷ் steps ஆயிருக்கும். around the fire. 7 ஸ்டெப் அரௌண்ட் த ஃபயர் வந்து 1988ல பப்ளிஷ் ஆயிருக்கும். நைன்டீன் 1993ல பப்ளிஷ் ஆகி 1988ல ஒரு ஒர்க் வந்து அவார்டு வாங்கியிருக்கோம். என்ன ஒர்க்? மகேஷ் டட்டானியோட அவார்டு வாங்கின ஒர்க். Solution. ஃபைனல் சொல்யூஷன். Final solution. மறந்தே போயிடுச்சே. ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்ற ஒர்க் தான் வந்து 1983ல பப்ளிஷ் ஆகி 1988ல அவார்டு வாங்கியிருப்பாங்க. யார் வாங்கினா? Magesh Rathore. மகேஷ் டட்டானி. மகேஷ் டட்டானி வாங்கினாரு. அதே 1983ல தான் சூட்டபிள் பாய் பப்ளிஷ் ஆயிருக்கும். நீங்க எப்பவுமே வந்து மகேஷ் டட்டானியோட ஃபைனல் சொல்யூஷனை கரெக்டா சொல்லிடுவீங்க. சூட்டபிள் பாயை மறந்துடுவீங்க. ஆனா இந்த வாட்டி சூட்டபிள் பாயை நான் கண்ணில் காமிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் சொல்யூஷன் உங்களுக்கு மறந்து போச்சு. ஓகேவா? 1993 அப்படின்னு பார்க்கும்போது ஃபைனல் சொல்யூஷன், சூட்டபிள் பாய் இந்த 2 ஒர்க்குமே 1993ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எதுல ஸ்டார்ட் ஆகுது? விக்ரம் சேத்தோடது. மேப்பிங் தான். மேப் போட்டு எங்க போறாங்க? மேப் போட்டு டூரிஸ்ட் டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்றாங்க. சோ டிராவல். அதுக்கப்புறம்
எதை ரீச் ஆகணும்னு நினைக்கிறாங்க? கோல்டன் கேட். கோல்டன் கேட்டுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் வரும்ல, அது என்னது? அதுக்கு நடுவுல என்ன வருது? அந்த கேட்ட ரீச் Garden. ஆகணும். கார்டன். பெரிய கார்டன் இருந்துச்சு. சோ இவங்க எல்லாரும் ஒரே டீம். அப்புறம் 1990ல 2 ஒர்க் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு சொன்னேன். வாட் ஆர் த 2 ஒர்க்ஸ்? நைட் நேரம் சேனல் எழுதுவாங்க. ஆல் ஹூ ஸ்லீப்ஸ் டுநைட் அப்படின்ற ஒர்க்கும், அப்புறம் டாக்டர் ஜர்னல், இந்த ரெண்டுமே 1990ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொன்னேன். அப்புறம் 1992ல 2 ஒர்க்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொன்னேன். வாட் ஆர் த 2 ஒர்க்ஸ்? 3 poets. 3 சைனீஸ் பாய்ட்ஸ். அது வந்து 3ன்னு வருது. ஆனா பப்ளிகேஷன் இயர்ல 2 வரும்னு சொன்னேன். அடுத்த ஒர்க் Beast Tale. பீஸ்ட் ஃபேபிள் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? இது வரைக்கும் கதை கிளியர். அதுக்கப்புறம் அவரோட 2 முக்கியமான நாவல்ஸ் என்னன்னு பார்க்க சொன்னோம். ஒன்னு வந்து 1993 பப்ளிகேஷன், இன்னொன்னு வந்து 1999. வாட் ஆர் த 2? Suitable பாயும் ஈக்குவல் மியூசிக். சூட்டபிள் பாய் வந்து 1983ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் ஈக்குவல் மியூசிக் வந்து 1999ல பப்ளிஷ் ஆயிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிற கதை என்ன மிச்சம் அப்படின்னு சொன்னா, அட் ஈவினிங் த டேல் ஆஃப் மெலன் சிட்டி, ஃப்ராக் அண்ட் நைட்டிங்கேல். ஓகேவா? ஈவினிங் நேரத்துல மெலன் சிட்டில ஃப்ராகும் நைட்டிங்கேலும் ஃப்ரம் ஹெவன் அண்ட் லேக் வந்து போன தடவை நெட்ல கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம புதுசா ஆட் ஆன் பண்ணிருக்கோம். சரியா? ஃப்ரம் ஹெவன் லேக் வந்து மேட்ச் ஃபாலோயிங்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு. சோ இவங்க 3 பேருமே ஒரே இதுன்னு பார்த்தோம். ஈவினிங் டேல் ஆஃப் மெலன் சிட்டி, ஃப்ராக் அண்ட் நைட்டிங்கேல், 2 லைஃப்ஸ், ரிவர்ட் எர்த். இதோட அவங்களோட கதை வந்து முடியுது. கிளியரா? கிளியர்க்கா. கிளியர். கோல்டன் கேட்ல வந்து எத்தனை சானட்ஸ் இருந்திருக்கும்? 590. அதுல ஒரு ஸ்டான்சாஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. வாட் இஸ் ஸ்டான்சா? அதுக்கு ஒரு கொஞ்சம் வித்தியாசமான நேம் இருக்கும். அது ரஷ்யன் ஆத்தர் தான் அதை கண்டுபிடிச்சாரு. Vangin. ஒன்கின் ஸ்டான்சா. ஹூ இஸ் அ ரைட்டர்? Alexander Pushkin. அலெக்சாண்டர் புஷ்கின். இதே மாதிரி ரஷ்யன் ரைட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியோடர் டோஸ்டோவ்ஸ்கி நான் எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன். அவரோட ஒரே ஒரு ஒர்க்கை நான் ஆஃபன் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பேன். 1866 பப்ளிகேஷன். வாட் இஸ் அ ஒர்க்? Idiot boy. இடியட் பாய் அவரோட தான். ஆனா அது 1866 பப்ளிகேஷன் கிடையாது. Forces. என்னது? Crime and Punishment. கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் தான் 1866ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து அவரோட இம்பார்ட்டன்டான ஒர்க்னு பார்த்தேன். ஃபியோடர் டோஸ்டோவ்ஸ்கியோட டெபியூ ஒர்க் என்ன? Underground. நோட்ஸ் ஃப்ரம் அவர் அண்டர்கிரவுண்ட் அவரோட ஒர்க் தான். ஆனா அவர் அது வந்து டெபியூ ஒர்க் கிடையாது. புவர் ஃபோக்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. POORFOLK. புவர் ஃபோக் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. அதுதான் அவரோட டெபியூ ஒர்க். ஓகே. புவர் ஃபோக், அப்புறம் நோட்ஸ் ஃப்ரம் அண்டர்கிரவுண்ட், கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட், த இடியட் பாய், த பிரதர் கரமசோவ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதிருப்பாரு. இது எல்லாமே வந்து ஃபியோடர் டோஸ்டோவ்ஸ்கியோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? டிஹெச் லாரன்ஸோட டெபியூ ஒர்க் என்ன? By the White Peacock. Peacock. ஒயிட் பீகாக். வாட் இஸ் த பப்ளிகேஷன் இயர்? 1911. அடுத்த ஒர்க் Sons and Love. 1912. சன்ஸ் அண்ட் லவர்ஸ்க்கு நடுவுல ஒரு ஒர்க் வரும். Trespasser. ட்ரெஸ்பாசர். அது வந்து 1912. அப்புறம் தான் சன்ஸ் அண்ட் லவர்ஸ். சன்ஸ் அண்ட் லவர்ஸ்க்கு ஒரிஜினல் டைட்டில் என்ன? அதுல ப்ரோட்டாகனிஸ்டோட நேம் தான் அதோட ஒரிஜினல் டைட்டிலும். பால் மாரல். PAUL. பால் MOREL. பால் மாரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். டிஎஸ் லாரன்ஸ் என்ன டேர்மை காயின் பண்ணிருப்பாரு? Blood conscious. பிளட் கான்சியஸ்னஸ் அப்படின்ற டேர்ம் வந்து அவர் காயின் பண்ணிருப்பாரு. டபுள் கான்சியஸ்னஸ் யாரோட தப்போம்? Du Bois. டூ பாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா? டூ பாய்ஸ் அப்படின்றவர் டபுள் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பேசியிருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஆஃப் சோல்ஸ் ஃபோக் அப்படின்றது அவரோட ஒர்க் 1903ல வந்து அது பப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது பாயிண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட் பண்ணுமா? எஸ், உங்ககிட்ட தான் கேக்குறேன். பாயிண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட் பண்ணுமான்னு. இல்லக்கா. இல்ல. ஒயிட் பீகாக் சொன்னீங்கல்ல, அப்ப ஒயிட் எலிஃபென்ட் யார் எழுதியிருப்பா? Mulkraj Anand. ஒயிட் டீத்? Judith Zadie Smith. Smith. சாடி ஸ்மித். ஒயிட் டைகர்? Arvind Adiga. எந்த இயர்ல அவார்ட் வாங்கியிருப்பாரு புக்கர் பிரைஸ்? சாகித்ய அகாடமி அவார்ட். சாரி. 2008. 2008. அவர் வந்து ஒயிட் டைகர்னு எழுதியிருக்காரு. அப்ப பாம்பே டைகர் யார் எழுதியிருப்பா? பாம்பே டைகர். அதுவும் 2008 தான். பாம்பே டைகர் யாரோடது? கமலா மார்க்கண்டையாவோட கடைசி ஒர்க். கமலா மார்க்கண்டையா ஞாபகம் இருக்கா? அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? Neath in the 1954. Sector. நெக்டார் அண்ட் நசீவ். நெக்டார் அண்ட் நசீவ் வந்து 1954ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுதான் வந்து கமலா மார்க்கண்டையோட ஃபர்ஸ்ட் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம். பொசஷன் ஒர்க் எழுதியிருப்பாங்க, ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் எழுதியிருப்பாங்க, அப்புறம் 2 வெர்ஜின்ஸ் எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து கமலா மார்க்கண்டையோட இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே கமலா மார்க்கண்டையோட கடைசி ஒர்க் வந்து பாம்பே டைகர் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் கமலா மார்க்கண்டையோட ஒர்க்ஸ் எல்லாமே. அப்போ ஒயிட் டெவில் யார் எழுதியிருப்பா?
ஒயிட் ராபர்ட் ராபர்ட் இல்லடா ராபர்ட் ஜான் இன்னொருத்தர் வெப்ஸ்டர். ஜான் வெப்ஸ்டர். ஜான் ஒயிட் டெவல் அப்படின்னு சொல்லி யார் ஒர்க் எழுதியிருப்பா அப்படின்னு சொன்னா ஜான் வெப்ஸ்டர் வந்து எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வேற என்ன ஒயிட் பார்த்தோம்? ஒயிட் மித்தாலஜிஸ். ராபர்ட் யங், ராபர்ட் யங். மித்தாலஜிஸ் கியூஸ் எழுதினது கிளவுடி லேவி, கிளாட் Levi லேவி ஸ்ட்ராஸ். கிளாட் லேவி ஸ்ட்ராஸ் அப்படின்றவர் தான் வந்து எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? Mythologies. மித்தாலஜிஸ் கியூஸ் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பார். மித்தாலஜிஸ் கியூஸ்ன்னு சொல்லி அவர் தான் எழுதியிருப்பாரு. ஓகேவா? 1971ல யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா? 1971ல யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பா? பாப்லோ நெருடா. 1971ல யார் வாங்கியிருப்பா அப்படின்னா பாப்லோ நெருடா அப்படின்றவர் வாங்கியிருப்பார். 2006ல 2006ல நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல. ஆரன் பமுக். யார் சார்? ஆரன் பமுக். ஆர்கன் பமுக். அவர் என்னடா கண்ட்ரி ரைட்டர்? சில்லியன். சிலியன் இல்ல, டர்கிஷ், டர்கிஷ் ரைட்டர். ஓகேவா? அவருக்கு ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு ஒரு ஒன்னு சொல்லி கொடுத்து தெரியும். அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் இப்படிதான் வரும்னு சொல்லி. கலர் ரெட் கலர் கலரா பிளாக். வரும். ஒயிட், ரெட், ஒயிட் புக்ஸ், ஸ்னோ ஒயிட் அந்த மாதிரி அவரோட கலர் கலரா வந்து அவர் எழுதியிருப்பாரு. ஓகேவா? அதுதான் வந்து யாரு பேர் மறந்து போச்சு. ஆரன் பமுக். ஆர்கன், தேங்க்யூ சோ மச். ஆர்கன் பமுக் வந்து அப்படிதான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகேவா? இவரோடது ரேசர்ஸ் எட்ஜ் யாரோட ஒர்க்? ரேசர்ஸ் எட்ஜ் சோமர்செட் முகம். யாரு சார்? சோமர்செட் முகம். சூப்பர் சார், சோமர்செட் மகம். அதுல வந்து எபிகிராஃப் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க? நெட் கொஸ்டின். ரேசர்ஸ் எட்ஜுக்கு எபிகிராஃப் எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா கதா உபனிஷத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா? KATHA கதா உபனிஷத் அப்படின்ற ஒரு இதுல இருந்து எபிகிராஃப் எடுத்திருப்பாங்க. அது பப்ளிகேஷன் இயர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நிறைய தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ரேசர் வந்து எப்படி இருக்கும்? 11 4 4 11 இல்ல 4 4 தானே கட் பண்ண மாதிரி இருக்கும். அதனால 4 ஓகேவா? ஸோ 1944ல தான் வந்து ரேசர்ஸ் ஏஜ் அப்படின்னு பப்ளிஷ் ஆயிருக்கும். சோமர்செட் மகமோட ஃபர்ஸ்ட் ஒர்க் நம்ம என்ன பார்த்தோம்? 1915ல half human bondage ஆஃப் ஹியூமன் பாண்டேஜ், பெயிண்டட் வெயில், அது எல்லாமே அவரோட ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோமர்செட் மகமோடது அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? அதே 1915ல வர்ஜினியா உல்ஃபோட ஒர்க் ஒன்று பப்ளிஷ் ஆயிருக்கும். தட் இஸ் a debut work of Virginia Woolf. என்ன ஒர்க்? வர்ஜினியா உல்ஃபோட டெபியூ ஒர்க் வாயேஜ் அவுட். சரியா? VOYAGE வாயேஜ் அவுட். அதுவும் 1915ல தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வர்ஜினியா உல்ஃபோட ஃபர்ஸ்ட் ஒர்க். அவங்களுக்கும் அது 1915ல தான் ஸ்டார்ட்டே ஆகும். சரியா? வர்ஜினியா உல்ஃப் எந்த குரூப் கீழே வருவாங்க? ப்ளூம்ஸ்பெரி. ப்ளூம்ஸ்பெரி குரூப்புக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்தது எதுவும் பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுமாடா? இல்ல மேம். இல்ல, லாஸ்ட் क्वेश्चन. திமோத்தி க்ரூசோ யாரோட பென் நேம்? திமோத்தி க்ரூசோ யாரோட பென் நேம்? டேனியல் டி. ஆமா, கரெக்ட் தான் சார். டேனியல் டிஃபோ. டேனியல் டிஃபோ திமோத்தி தான்டா. க்ரூசோ யாரோடது வந்து திமோத்தி க்ரூசோ அப்படின்ற பென் நேம் வந்து டேனியல் டிஃபோ ஓடுது அப்படின்னு பாக்குறோம். அவரோட ஒரே ஒரு மேகசின் பார்த்தோம். நேத்து கூட மறந்துட்டீங்க. வாட் இஸ் தட்? அவரோட ஜேர்னல் வந்து அவரோட ட்ரேட் ஜேர்னல் வந்து மெர்கேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். த ரிவ்யூ. கரெக்ட். த ரிவ்யூ எந்த இயர்லடா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1704. 1704. எடின்பர்க் எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? எடின்பர்க் ரிவ்யூ எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1802. குவார்டர்லி ரிவ்யூ? 1809. எக்ஸாமினர்? 1808. டாட்லர்? 79. 1709. 1709. ஸ்பெக்டேட்டர்? 1712 தான். 1712. எஸ். த ஜெம் அப்படின்றது யாரோட மேகசின்? த ஜெம். PRB பிஆர்பியோட மேகசின் தான் த ஜெம். அப்ப டயல் யாரோடது? அது யாரா? அமெரிக்கன் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் உயிரோட இருந்திருக்கும் டயல் வந்து? 15. 15 இல்ல 18. 1848.
1840 இருந்து 44 வரைக்கும் தான் டயல் வந்து உயிரோட இருந்திருக்கும். சரி, மொத்தமே 4 வருஷம் தான் டயல் வந்து உயிரோட இருந்திருக்கும். 1840 இருந்து 44 வரைக்கும் தான் அது உயிரோட இருந்திருக்கும். கார்னல் மேகசினுக்கு யார் வந்து எடிட்டரா இருந்திருப்பா? கார்னல் மேகசின் WM தாக்கரே. வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே அப்படின்றதான் கார்னல் மேகசின் அப்படின்னு பாக்குறோம். கிரைட்டீரியான் எந்த இயர்? 1922 to 39. அது யாரோடது? எலியட். T.S. Eliot. டிஎஸ் எலியட். அது வந்து அவர் வச்சிருப்பாரு. அவர் இன்னொரு இதுல எடிட்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அது என்ன மேகசின்? அதே டைட்டில்ல ஜார்ஜ் மெரிடித் கூட நாவல் எழுதியிருப்பாரு. த ஈகோயிஸ்ட். ஓகேவா? டிஎஸ் எலியட்டோட மேகசின் வந்து கிரைட்டீரியான்னு படிக்கிறீங்க, அது கரெக்ட். ஆனா அவரோட இன்னொரு மேகசினையும் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஈகோயிஸ்ட் அப்படின்ற ஒரு மேகசின்ல அவர் வந்து எடிட்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ த ஈகோயிஸ்ட் அப்படின்னு சொல்லி நாவல் யார் எழுதுனா அப்படின்னு சொன்னா ஜார்ஜ் மெரிடித் வந்து எழுதியிருப்பாரு. ஜார்ஜ் மெரிடித். ஓகேவா? கிளியர்? கிளியர்க்கா. ஓகே. இப்ப இது வரைக்கும் பார்த்ததை படிச்சுட்டு வந்துருங்க. நாளைக்கு இதே மாதிரி கொஸ்டின் கேட்பேன். இப்படி தரோ பண்ணா இந்த பேட்ச்ல இந்தியன் ரைட்டிங் முடிச்சிடலாம். அடுத்த பேட்ச்ல பிரிட்டிஷ் ரைட்டரா படிக்கலாம். புரியுதா? சோ அப்படியே விட்டுற வேணாம். பாதி தானே படிச்சிருக்கோம். இன்னும் நிறைய இருக்கே படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எதுலயுமே கிவ் அப் பண்ண தேவையில்ல. ஓகேவா? இப்ப பாதி முடிஞ்சிச்சுன்னா அடுத்த பாதியை மீதி பாதியில முடிச்சுக்க வேண்டியதான். கிளியர்? கிளியர்க்கா. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூக்கா.